முடிச்சிட்டீங்க. ஒரு பிகினரா, யூஎக்ஸ் பிகினரா ஒரு 14 டெலிவரபிள்ஸ் பார்த்தோம். உங்க ஸ்டேக் ஹோல்டர் பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு. ஓகேவா? ஸ்டேக் ஹோல்டர்னா யாரு? உங்களுடைய டீம்ல யாரு கூடலாம் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க? யாருக்கு வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணுவீங்க? ஓகேவா? அவங்க கூட யாரெல்லாம் சுத்தி சுத்தி வேலை செய்ய போறாங்க? அத பத்தி ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு, அதாவது உங்க கூட வேலை செய்யற அந்த ஒர்க் எக்கோசிஸ்டத்த பார்த்துட்டு, தென் நம்ம உள்ள போலாம். நேத்து பார்த்து வந்தோம் ஸ்டேக் ஹோல்டர் சொல்லிட்டு. ஸ்டேக் ஹோல்டர்னா யாருப்பா? ஸ்டேக் ஹோல்டர்னா நம்ம கூட ஒர்க் பண்றவங்க, நம்மளுடைய ஆப் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி குடுத்துட்டு போறவங்க, நம்மளுடைய டீம் மேனேஜர், டெவலப்பர் எல்லாருமே சேர்ந்து அவங்க பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்? ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்டேக் ஹோல்டர் அவங்க தான் நம்மளுடைய மேஜர் கீ இன்புட் குடுக்குற நபர்கள். இவங்களோட கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு இன்புட் வரும். ஸோ நம்ம கூட யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்கன்னு பார்க்கலாமா? அதாவது இதுக்கு பேர் வந்து அஜைல் டீம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ப. என்ன சொல்லுவோம்? அஜைல் டீம் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அஜைல்னு ஒண்ணு இருக்கு. அஜைல் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. யாருக்காவது அஜைல் பத்தி தெரியும்னா மீ அப்படின்னு போடுங்க. அஜைல் பத்தி தெரியாதுன்றவங்க வந்து நோ அப்படின்னு போடுங்க. ப்ரோ எனக்கு அஜைல் தெரியும்ன்றவங்க எஸ் மீ. ஓகே. உங்க யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அஜைல்னா தெரியாது இல்ல? சந்தோஷம். ஏன்னா தெரிஞ்சதுன்னா நான் கம்மியா தான் இருந்திருப்பேன். தெரியாம இருக்கும்போது நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா அஜைல் மெத்தடாலஜின்றது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ற ஒரு மெத்தடு. அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மெத்தடுக்கு பேர் தான் அஜைல் மெத்தடாலஜி. இது ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? நீங்க யுஐ யுஎக்ஸ்எல் மட்டும் இல்ல, எந்த டெவலப்மெண்ட்ல ஒரு பர்சனா உள்ள போனாலும் யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் த அஜைல் டெவலப்மெண்ட் மெத்தடாலஜி. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல பல விதமான விஷயங்கள் இருக்குது. அதுல வந்து ஒண்ணு இந்த டெவலப்மெண்ட் பண்றதுக்கான மெத்தட்ல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிஎல்சின்னு சொல்லுவாங்க. என்னது ப்ரோ எஸ்டிஎல்சி அப்படின்னா? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். என்னது? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். இது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா இதை படிக்காம உள்ள வரக்கூடாது. முக்கியமா நோட் பண்ணிக்கிங்க இதை. எஸ்டிஎல்சி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்றது என்னன்னா ஒரு 7 ஸ்டேஜ் ஃப்ரேம் ஒர்க். இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா டிசைன் வரும், டெவலப்மெண்ட் வரும், டெஸ்ட் வரும், டிப்ளாய்மெண்ட் வரும். இதுதான்ப்பா முத ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குறதுக்கு பயன்படுத்தின ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்டிவிட்டி. சொல்றது புரிஞ்சுதா? எஸ்டிஎல்சினா என்னதுப்பா? யாராவது ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க பார்க்கலாம். வாட் இஸ் எஸ்டிஎல்சி? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மெத்தடாலஜி. புரிஞ்சா? கார்த்திக், கேன் யூ ப்ளீஸ் அன்மியூட் அண்ட் வாட் இஸ் எஸ்டிஎல்சி அப்படின்னு புரிஞ்சுக்கின விஷயத்த சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க பார்க்கலாம் ப்ளீஸ். எஸ் கௌதம். ப்ராசஸ் இந்த ப்ராசஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாதான் வந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். லைக் மெத்தட் மாதிரி. கரெக்ட். அதாவது ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குறதுக்கான ப்ராசஸ் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5 சொல்லிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேஜையும் நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறோம். அதுக்கு பேரு தான் பிளானிங் அண்ட் ரிக்குவயர்மெண்ட் அனாலிசிஸ். முன்னாடி காலத்தெல்லாம் அதாவது 1995 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 1995ல இருந்து 2000 வரைக்குமே அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டான சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்து உருவாக்கி வச்சிருந்தாங்க. அதுதான் வந்து இந்த எஸ்டிஎல்சின்ற ஒரு மெத்தடாலஜி. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்ட சாஃப்ட்வேர் உருவாக்கப்பட்ட காலத்துல தொடங்கின ஒரு மெத்தடாலஜி தான் இது எஸ்டிஎல்சி. ஓகேவா? பிளானிங் அண்ட் ரிக்குவயர்மெண்ட் ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து டிஃபைனிங் ரிக்குவயர்மெண்ட், அப்புறம் வந்து டிசைனு, டெவலப்மெண்ட் அண்ட் கோடிங்கு, டெஸ்டிங்கு, டிப்ளாய்மெண்ட், மெயின்டெனன்ஸ். இந்த மாதிரி 7 விதமான ப்ராசஸ் இருக்கு. பிளானிங் அண்ட் ரிக்குவயர்மெண்ட் என்ன பண்ணுவீங்க? ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு என்ன வேணும், எதுக்கு வேணும்னு சொல்லி கேட்பீங்க. ரிக்குவயர்மெண்ட் அனலைசிஸ்னா என்ன தேவைப்படுதுன்னு கேட்பீங்க. ஓகேவா? ஸோ யூ கெதர் த பிசினஸ் ரிக்குவயர்மெண்ட், டிஃபைன் த ப்ராஜெக்ட் ஸ்கோப், எஸ்டிமேட் காஸ்ட் டைம், டிஃபைனிங் தி ரிக்குவயர்மெண்ட். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் முடியுமா முடியாதா அப்படின்றது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்றது. அந்த அந்த பண்ண விஷயத்த வந்து
அவங்க கேட்ட விஷயத்த வந்து ஒரு டிசைனா பண்ணி வச்சுக்கிறது. அப்புறம் அதுக்கு கோடிங் கிட்ட கொடுத்து கோடரை வச்சு கோட் டெவலப் பண்றது. கோட் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் அதை டெஸ்ட் பண்றவங்கள வச்சு டெஸ்ட் பண்றது. அதுக்கப்புறம் டிப்ளாய்மெண்ட்னா டெவாப்ஸ்ன்றது ஒரு டிபார்ட்மெண்ட். நீங்க கொடுக்குற கோட லைவ் பண்ணி வைக்கிறவங்களுக்கு பேரு டெவாப்ஸ். ஓகேவா? மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது உருவாக்குன சாஃப்ட்வேர் லைவ்ல போயிடுச்சு. இப்போ லைவ்ல போனதுக்கு அப்புறம் எவனும் ஹேக் பண்ணாத அளவுக்கு மந்த்லி மந்த்லி அதுக்கான தேவையான விஷயங்களை ரினியூவல் பண்ணி லைவ்ல ஆப் வச்சுக்கிறதுக்கு பேர் வந்து மெயின்டெனன்ஸ் சொல்லுவோம். இதுதான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். இதை பத்தி நிறைய பேருக்கு தெரியாமலே யூஐ யூஎக்ஸ் படிச்சுட்டு மார்க்கெட்டுக்குள்ள போறது. சாஃப்ட்வேரை பத்தி அடிப்படை படிக்காம எந்த ஊர்ல உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஹையர் பண்ணுவான்? யூஐ யூஎக்ஸ் டிசைனர் இஸ் ஈக்குவல் டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா மார்க்கெட்டுக்குள்ள வேலைக்கு போனா அப்ப அடிப்படையா சாஃப்ட்வேரை பத்தி படிச்சுக்கணுமா படிக்க கூடாதா? இப்போ ஏன் மார்க்கெட்ல போயிட்டு வேலை கிடைக்காம நிறைய பேர் உட்காந்துருக்காங்கன்னா, தே நாட் ஸ்டடி இன் த ப்ராப்பர் லேர்னிங். ப்ராப்பரா ஒரு சாஃப்ட்வேரை பத்தி படிக்காம டைரக்டா டிசைனு டெவலப்மெண்ட் அப்படின்னு அப்படியே போயிடுறாங்க. அடிப்படை வரணும். அடிப்படை தெரிஞ்சாதான் நம்ம போய் ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் போட முடியும். நம்மளுக்கும் சில விஷயங்கள் தெரியும் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்க முடியும். நீங்க இப்போ இதெல்லாம் தெரியாம போயிட்டு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு போய் நீங்க என்ன பண்றீங்க, இது கொடுக்குறீங்க, டிசைன் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து டிசைனரா இருக்கலாம். பட் ஆனா நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிடையாது. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மீன்ஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் த ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் ஹி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் டீம் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரக்சரு, டீம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் டெக்னாலஜியை பத்தி புரிஞ்சுக்கணும். டெக்னாலஜினா என்ன? ஒரு சாஃப்ட்வேர் எப்படிலாம் டெவலப் பண்றாங்க, என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க, என்ன கோடிங் யூஸ் பண்றாங்க, எதுல ஹோஸ்ட் பண்றாங்க, இது எப்படி லைவ்ல இருக்குது, இது எப்படி யூஸ் பண்றாங்க, இது எப்படி மொபைலுக்குள்ள வருது, இது எப்படி லைவுக்கு போகுது, வெப்சைட் குள்ள எப்படி www.com போட்டா எப்படி வருது, அந்த அளவுக்கு படிச்சுட்டு போனாதான் நீங்க ஒரு டெக் பர்சன். இந்த அளவுக்கு நீங்க படிக்கணும். சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் லைக் திஸ். நீங்க வந்து சப்ஜெக்ட்ல கிங்கா இருந்தா மட்டும்தான் சம்பளத்தை அதிகமா கேட்டு வாங்க முடியும். சப்ஜெக்ட் தெரியாது, இதெல்லாம் நம்மளோட வீக்னஸ். கொடுக்குற காசை மட்டும் வாங்கிட்டு வேலை செய்யறது இல்ல, நம்ம எக்ஸ்ட்ராவா கேட்டு வாங்கி வேலை செய்யலாம். கரெக்டா? ஸோ அதுக்கு நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ எஸ்டிஎல்சி நோட் பண்ணிட்டீங்களா? இது வந்து முத உருவாக்கப்பட்ட மெத்தடாலஜி. ஓகேங்களா? டெவலப்டு விச் இயர் போட்டீங்கன்னா அது எப்ப உருவாகுனதுன்னு கேட்கலாம், நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? பாத்தீங்கன்னா தெரியும், தோருக்கு பாருங்களேன். 1950 இருந்து 1960 வரையும் இந்த ஃப்ரேம் ஒர்க் தான் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால் மெத்தடாலஜின்னு ஒன்று வந்துச்சு. ஓகேங்களா? என்ன வந்துச்சு? வாட்டர் ஃபால் மெத்தடாலஜி அப்படின்னு ஒன்று வந்துச்சு. ஓகேங்களா? வாட்டர் ஃபால் மெத்தடாலஜினா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருவி வந்து தண்ணியில இருந்து கொட்டது இல்ல, அது போல நம்ம சாஃப்ட்வேரை டெவலப்மெண்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை பயன்படுத்தும். இந்த மாதிரி. ஓகேங்களா? அதாவது ரிக்குவயர்மெண்ட் அனாலிசிஸ், டிசைன், இம்ப்ளிமெண்ட், டெஸ்டிங் சொல்லிட்டு. ப்ரோ இதுக்கும் அப்புறம் எஸ்டிஎல்சிக்கும் என்ன ப்ரோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல இருந்து உருவாக்கப்பட்டதுதான். பட் ஆனா இதுக்கும் அதுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. ஓகேங்களா? வித்தியாசங்கள் இருக்குது. சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? எஸ்டிஎல்சின்றது மெத்தடாலஜி, அதாவது இப்படிதான் ஃபாலோ பண்ணுன்றது. அதை தழுவின ஒரு மெத்தடாலஜி தான் அதாவது அஜைல்ன்றது. சொல்றது புரிஞ்சுச்சா? சி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்ன்றது ஒரு ஒரு ஃபார்மெட். அந்த ஃபார்மெட்ல ஒன்னு வாட்டர் ஃபால், அதுல ஒன்னு அஜைல். சரியா? இப்போ அஜைல்ன்றது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இது வாட்டர் ஃபால் மெத்தடாலஜி பத்தி லைட்டா பார்த்துட்டு வந்துருவோம். ஓகேவா? வாட்டர் ஃபால் மாதிரியே விழும் கீழே. அதாவது ஒன்னு முடிச்சுட்டு அடுத்து, ஒன்னு முடிச்சுட்டு அடுத்து, ஒன்னு முடிச்சுட்டு அடுத்து அப்படி வரும். ஸோ திஸ் இஸ் வாட் வாட்டர் ஃபால் மெத்தடாலஜி. ஓகேவா? ஸோ வாட்டர் ஃபால் மெத்தடாலஜி அப்படின்னா என்னன்னா, இதோ இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் கம்பாரிசன். எதுக்கு வந்து நம்ம வாட்டர் ஃபால், எஸ்டிஎல்சின்றது வந்து மாடல்ஸ் பேசிக்கலி. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ன்றது ஒரு லைஃப் சைக்கிள்ன்றது ஒரு மாடலு. அந்த மாடலுக்குள்ள நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. அந்த ஃப்ரேம் ஒர்க்ல ஒண்ணுதான் வாட்டர் ஃபால் மெத்தடாலஜி. சரியா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ல வந்து அப்ரோச் எப்படி லீனியர் அண்ட் சீக்வன்ஷியல். லீனியர்னா தொடர்ந்து போகக்கூடியது. ஓகேங்களா? சீக்வன்ஷியல் மீன்ஸ் அதான் தொடர்ந்து இது பண்ணாதான் அடுத்து போக முடியும், இது பண்ணாதான் அடுத்து போக முடியும்ட்டு அந்த மாதிரி ஒரு ஃபார்மெட். சரியா? இங்க வந்து ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அண்ட் டிஃபைன்டு அண்ட் அப்ரண்ட். எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதான் நான் அடுத்து போக முடியும்.
அதுக்கப்புறம் கஸ்டமர் இன்புட் வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட், ரொம்ப ரொம்ப லிமிடெட். நான் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து தொந்தரவுலாம் பண்ணக்கூடாது, சேஞ்சஸ்க்குலாம் கொடுக்கக்கூடாது. ஃபிக்ஸ் பண்ணா ஃபிக்ஸ் பண்ணதுதான். சொல்றது புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங் வந்து எண்டில் தான் டெவலப் பண்ணி முடிச்சுட்டு எண்டில் தான் நீங்க டெஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் நல்லா இருக்கும், ஒரு லாங் டேர்முக்கு ப்ராஜெக்ட்லாம் நல்லா இருக்காது. ஆனா இந்த அஜைல் என்ற மெத்தட் இருக்குல்ல, இப்ப வரையும் அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். பிகாஸ் இது ஒரு பெரிய லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 10 வருஷத்துக்கு கூட ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்றீங்க அப்படின்னா அஜைல் மெத்தடாலஜி பயன்படுத்திக்கலாம். அஜைல் மெத்தடாலஜினா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஹைட்ரேட்டிவ் மாடல். ஹைட்ரேட்டிவ்னா நீங்க ஒரு மறுசுழற்சி பண்ணுவீங்கல்ல, திருப்பி 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 ரொட்டேட் பண்ணி மாடல், அந்த மாதிரி தான் இந்த விஷயமே நடக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறோம் உங்களுக்கு, அஜைலோட எக்ஸாம்பிள். ஓகேவா ப்ரோ? இதெல்லாம் வேணுமா ப்ரோ? நாங்க யூஐ யூஎக்ஸ் படிக்க வந்தோம் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், அதுக்கு தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். யூஐ யூஎக்ஸ் ஒழுங்கா படிச்சுட்டு வேலைக்கு போங்க. ஆஃபா படிச்சுட்டு மார்க்கெட்ல போய் வேலை தேடாதீங்க, சரியா? அஜைல்லாம் தெரியாம உங்க ரிசியூம்ல போடாம யாரும் உங்களுக்கு வேலையை கொடுக்க போறது கிடையாது. நான் எழுதி கொண்டா கொடுக்குறேன் உங்களுக்கு. யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் அ ஜாப் வித்தவுட் ஹேவிங் அஜைல் மெத்தடாலஜி இன் யுவர் ப்ரொஃபைல். உங்க ப்ரொஃபைல்ல அஜைல் மெத்தட் நீங்க போடலைன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுன்றது சாஃப்ட்வேர்ல ரொம்ப கஷ்டம். அப்போ அஜைல்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இங்க பாருங்க, பிளான், டிசைன், டெவலப், டெஸ்டிங், டிப்ளாய், ரிவ்யூ, மறுபடியும் பிளான், மறுபடியும் ரிவ்யூ, டிசைன், டெவலப்மெண்ட், டெஸ்டிங், டிப்ளாய்மெண்ட், ரிவ்யூ. அது வந்து ஒரு ரொட்டேஷன்ல போயினே இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும். இதுதான் ஒரு டெவலப்மெண்ட் மெத்தடாலஜி. இதுக்கு பேர் வந்து அஜைல்னு பேரு. எதுக்கு ப்ரோ இதை நம்ம பண்றோம் அப்படின்னா, கண்டினியூஸ் டெவலப்மெண்ட். ஒரு ப்ராடக்ட் எடுத்து டெவலப் பண்றதுக்கு வந்து பல வருஷங்கள் ஆகலாம். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன், ஃபேஸ்புக் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? அவன் இவ்வளவு பெரிய ப்ராடக்ட்டை கொண்டு வந்து இப்ப வரையும் பண்ணிட்டு தானே இருக்கிறான். அதே மாதிரி தான் வாட்ஸ்அப், அதே மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராடக்ட், இன்ஸ்டாகிராம்ல இருந்து எல்லாமே இன்னி வரையுமே டெவலப்மெண்ட் பண்ணிட்டு தானே இருக்காங்க. யாராவது நிறுத்திட்டாங்களா? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுப்பான்னு சொல்லிட்டு கிடையாது இல்ல. அதுதான், கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அஜைல் மெத்தடாலஜி தான் பயன்படுத்தணும். ஸோ அஜைல்னா டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். அந்த பக்கம் இன்னும் இது வாட்டர் ஃபால் சொல்லிட்டு. வாட்டர் ஃபால்ன்றது என்னன்னா சீக்வன்ஸ், இப்படிதான் நான் போவேன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸோட போறது. இது அப்படி இல்ல. எனக்கு ஒரு திடீர்னு ஒரு விஷயம் வந்து மாறுது அப்படின்னா நான் வந்து ஒர்க் பண்ணலாம், எனக்கு தப்பு கிடையாது. ஸோ இது வந்து ஸ்பிரிண்டா பிரிப்பாங்க. ஸ்பிரிண்ட்னா ஒண்ணு அப்ப ஸ்பிரிண்ட்னா 10 நாள். ஸ்பிரிண்ட்னா என்னது? 10 நாளைக்கு நீங்க என்ன வேலை செய்ய போறீங்கன்றத உங்களுக்கு ஒருத்தவங்க வேலையா கொடுக்க போறாங்க. அந்த வேலையை எடுத்து ஒர்க் பண்ண போறீங்க. டெவலப்பருக்கு, டிசைனருக்கு, கியூஏவுக்கு எல்லாருக்குமே ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ 10 நாளைக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. டிசைனருக்கு டிசைன் ஒர்க் வரும், டெவலப்பருக்கு டெவலப்மெண்ட் இருக்கும், கியூஏவுக்கு கியூஏ டெஸ்டிங் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி மல்டிபிளா ஸ்பிரிண்டா பிரிப்பாங்க. ஸ்பிரிண்ட்னா என்னதுப்பா? ஸ்பிரிண்ட்னா 10 நாள். ஓகேவா? இப்ப அந்த 10 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெட்ரோஸ்பெக்டிவ் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. ரெட்ரோஸ்பெக்டிவ்ன்றது ஒரு மீட்டிங். ஓகேவா? ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்றது ஒரு மீட்டிங். இதெல்லாம் வந்து என்னைக்கு இதுக்கு வந்து ஆரம்பத்துல எதுக்கு நான் சொல்லி தந்துறேன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க மார்க்கெட்டுக்குள்ள இறங்கணும் உள்ள. அதாவது ரெட்ரோஸ்பெக்டிவ் மீட்டிங் அப்படின்னா, கடந்த காலத்துல அந்த 10 நாள் வேலை செஞ்சீங்கல்ல, அதுல எல்லாம் நல்லா போச்சு, நல்லா போகல, எதெல்லாம் நீங்க வந்து ஒழுங்கா பண்ணிருக்கலாம், எதை ஒழுங்கா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரிச்சு உங்க டீம் கூட சேர்ந்து ஒரு ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவீங்க. அதுக்கு பேர் வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கு பேர் என்னதுப்பா? ரெட்ரோஸ்பெக்டிவ். இதெல்லாம் நிஜமாலுமே சொல்றேன், நிறைய இன்ஜினியருக்கு இப்ப வேலைக்கு போறாங்கல்ல, யூஐ யூஎக்ஸ் பர்சன், அவங்களாம் யாருக்குமே தெரியாது. ஈவன் எனக்கே வந்து 6 வருஷம் கழிச்சு தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. உண்மைதான். ஐம் நாட், ஏன்னா இதுல இருந்து டிசைனருக்கு எதுக்குப்பா தெரியணும் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேரை வந்து சொல்லிக் கொடுக்கல. அப்புறம் வேலைக்கு பண்ணதுக்கு தான் தெரியுது எல்லாம் தெரியணும்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, இதான் ரெட்ரோஸ்பெக்டிவோட மீட்டிங் போர்டு, சரியா? வாட் வென்ட் வெல், எது நல்லா போச்சு, வாட் எது நல்லா போகல, சரியா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணா பெட்டரா போகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யார் எனக்கு உதவி பண்ணாங்க, யாருக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல விரும்புறேன், ஒரு கிராட்டிடியூடா ஒரு விஷயத்த பண்றது. அந்த மாதிரியான விஷயங்களை ஒரு மீட்டிங்கா கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் ரெட்ரோஸ்பெக்டிவ். இதெல்லாம் ஒரு வேலையா ப்ரோ? இதுதான் ப்ரோ சாஃப்ட்வேர் இல்ல வேலை. ஃபர்ஸ்ட் 10 நாளைக்கு உங்களுக்கு வேலை கொடுத்துட்டு அந்த 10வது நாள் உங்களுக்கு ரெட்ரோ மீட்டிங் வர வைப்பாங்க. எதெல்லாம் தப்பா போச்சு சரி பண்ணிட்டு அடுத்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதான் ஸ்பிரிண்ட் பிளானிங். ஸ்பிரிண்ட் பிளானிங் மீன்ஸ் 10 நாளைக்கு என்ன வேலை. ஸ்பிரிண்ட் ஸ்பிரிண்ட் பிளானிங் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஓகேவா? ஸ்பிரிண்ட் பிளானிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாட் வி ஆர் கோயிங் டு டு? ரெட்ரோஸ்பெக்டிவ் பண்ண போறோம். ரெட்ரோஸ்பெக்டிவ் பண்ணி அடுத்து வந்து ஸ்க்ரம் கால்னு ஒன்று நடக்கும். எவ்ரி டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரம் கால் ஒன்று நடக்கும். ஸ்க்ரம் கால்னா ஒன்றும் இல்லை, 9:30 மணிக்கு நீங்கள் வேலை ஸ்டார்ட் பண்ணுறீங்கல்ல, அப்போ வந்து ஒருத்தவங்க கேட்பாங்க, என்னப்பா இன்னைக்கு என்ன ஒர்க் இருக்கு, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்பாங்க. அதுக்கு பேர் வந்து ஸ்க்ரம் கால். எவ்ரி டே மீட்டிங்ல நடக்கும். இது ஒருத்தவங்க ரன் பண்ணுவாங்க. இது ரன் பண்றவங்களுக்கு பேர் ஸ்க்ரம் மாஸ்டர் சொல்லுவாங்க. இந்த மீட்டிங் அசைன் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கு வேலை கொடுக்குறது அவங்களுக்கு வேலையே. சொல்றது புரிஞ்சுதா?
ஸ்க்ரம் மாஸ்டரோட வேலை என்னதுப்பா? எவ்ரிடே மார்னிங் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸ்க்ரம் கால் பாருங்க, டெய்லி ஸ்டாண்ட் அப், டெய்லி ஸ்க்ரம் இன் ஷார்ட் ஆஃப் 15 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ். ஓகேங்களா? என்ன வேலை இன்னைக்கு அசைன் பண்ணியிருக்கிறேன், நாளைக்கு என்ன வேலை பண்ண போறேன், எதுலாம் ஒழுங்கா பண்ணியிருக்கிறேன், எது பண்ணாம இருக்குது, எங்க பிரச்சனை வந்திருக்கு, அவனுக்கு எங்கெல்லாம் சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்றத கேட்கறதுக்கு பேரு ஸ்க்ரம் கால்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து பாருங்க, வாட் ஐ டிட் எஸ்டர்டே, வாட் ஐ வில் டூ டுடே, என்ன அப்டிக்கல் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ற அந்த காலுக்கு பேரு ஸ்க்ரம். யூஐ யூஎக்ஸ் இந்த மாதிரி இன்ஜினியரிங்கா நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது நான் மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரியிலே. நான் பெருமையாக சொல்லிப்பேன், நான் சீரியஸா தான் சொல்றேன். நோ ஒன் இஸ் டீச்சிங் லைக் திஸ். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பத்தி எதுக்கு என்னோட இன்ஜினியரிங், என்னோட சாஃப்ட்வேர் டிசைனருக்கு தெரியணும்? இங்க நிறைய பேருக்கு வந்து ஸ்க்ரம் தெரியாது, அஜைல் தெரியாது, டெவலப்மெண்ட் ப்ராசஸ் பத்தி தெரியாம யூஎக்ஸ் பர்சனா போய் மார்க்கெட்ல ஒர்க் பண்றது. இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஒர்க் கிடைக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால தான் நிறைய பேர் இன்ன வரையும் சார் ஒர்க் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. படிச்சுதான் ப்ராப்பரா படிச்சுட்டு போகணும். மார்க்கெட்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா சாஃப்ட்வேரை பத்தி தெளிவா படிச்சுட்டு போங்க. சப்ஜெக்ட்ன்றது வேற. அதாவது யூஐ யூஎக்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் மாதிரி, ஓகேவா? பட் அங்க இருக்கிற தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தாதான் நீங்க சயின்ஸையும் பார்த்துட்டு உள்ள போற மாதிரி இருக்கும். அடிப்படையும் முக்கியம், உங்கள் டிசைன் அடிப்படையும் முக்கியம், டிசைனோட அட்வான்ஸ் லெவலும் முக்கியம். அப்ப பாருங்க 3 லெவல் ஆஃப் திங்ஸ் இருக்கு நீங்க படிக்கிறது. ஸோ இப்போ சொல்லுங்கப்பா, அஜய் என்னதுப்பா? யாராவது ஒருத்தவங்க சூப்பரா மைக் அப்படியே அன்மியூட் பண்றீங்க, அந்த வாய்ப்பை அழகா பயன்படுத்திட்டு இப்ப யாராவது ஒருத்தவங்க பேசுங்க பார்க்கலாம். கேமரா ஆன் பண்ணி கூட பேசலாம். ப்ளீஸ் டாக் அபவுட் அஜைல் மெத்தடாலஜி. இப்போ நான் உங்களை இன்டர்வியூல கொஸ்டின் கேட்கிறேன். ஹை, கேன் யூ எக்ஸ்பிளைன் அபவுட் அஜைல்? பாக்குறேன் யார் வந்து வேலைக்கு போவீங்கன்னு சொல்லிட்டு. கமான் கைஸ். நானே சொல்லவா? நானே கேட்கவா ஒருத்தவங்கள? நிர்மல், நீங்க சொல்லுங்க நிர்மல். அஜைல் வந்து ஹைட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குங்க. நம்ம வந்து டிசைன் பண்ணிட்டு திருப்பி அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். அஜைல்ன்றது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மெத்தடாலஜி, ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குறதுக்கான வரைமுறை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சரிங்களா? இது இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் தான் அஜைல்னு நான் சொன்னேன். ஒண்ணு, அந்த ப்ராசஸ்க்கு ஸ்பிரிண்ட்னு ஒரு பேர் இருக்கு. ஸ்பிரிண்ட்ன்றது 10 நாளைக்கான டாஸ்க் என்ன கொடுக்க போறாங்கன்றது ஒண்ணு, சரியா? அதுக்கு அடுத்து ஸ்பிரிண்ட் பிளானிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்ரிடே மார்னிங் வந்து ஸ்க்ரம் மாஸ்டர்னு ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், அந்த 10 நாள் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்க்ரம் மாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, ரெட்ரோஸ்பெக்டிவ் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. இவ்வளவுதான்ப்பா பாயிண்ட். ஓகே, இது டெம்ப்ளேட் கிடையாது, இது ஒரு டிசைன் கிடையாது, இது வந்து ஒரு ஃபார்மட், இது ஒரு மெத்தடாலஜி, இதான் ஒரு வழிமுறை. வீடு கட்டுறதுக்கு முதல் கடைக்கால் போடணும், கடைக்கால் போட்டதுக்கு அப்புறம் சிமெண்ட்டை போடணும், சிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் செங்கலை வைக்கணும், செங்கல் வச்சதுக்கு அப்புறம் ஒரு பக்கமும் பில்லருக்கு வந்து ஜல்லியை கலந்து அதுல கொட்டணும்னு சொல்லிட்டு பிளான் வச்சிருக்கீங்கல்ல. அது போல சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்றதுக்குன்னு ஒரு பிளான் இருக்குது, ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸுக்கு பேரு தான் மெத்தடாலஜி ஆஃப் அஜைல். அது அந்த ப்ராசஸுக்கு பேரு தான் வாட்டர் ஃபால் மெத்தடாலஜி. இப்படி நீங்க பேசணும் உங்களுடைய இன்டர்வியூல. இப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்கு? யாருக்கெல்லாம் புரிஞ்சது, யாருக்கெல்லாம் புரியல? என்னப்பா புரிஞ்சுச்சுங்களா இப்போ? இப்ப எதுக்கு ப்ரோ இதை எடுத்தீங்க, எதுக்கு ப்ரோ இப்ப வந்து அஜைல் பத்தி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஜைல் தெரியாம நீங்க யூஎக்ஸ் டிசைனரா வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா?
ஸோ அஜைல்ன்றதுன்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் என் லிங்க்டின்ல போய் பாத்தீங்கன்னா, ஓகேவா, என் லிங்க்டின்ல போய் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா வர்றதே வந்து பாத்தீங்கன்னா இதுதான். என்ன வரும் போட்டிருப்பேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் போட்டிருக்கிறேன்னா, எல்லாம் போட்டிருக்கிறேன்னா. சி தெரியுதா? இதை போட்டிருக்கேன் பாத்தீங்களா? அதாவது அஜைல் அண்ட் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம் கொலாபரேஷன் போட்டிருக்கிறேன்னா, திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ அஜைல் தெரியாம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிடையவே கிடையாது. ஸோ படிக்கிறீங்கன்னா அழகாக சிறப்பாக அஜைல் பத்திலாம் பார்த்துக்கிட்டு நீங்க வேலைக்கு போகணும். உண்மையால தான் சொல்றேன், அஜைல் தெரியாம மார்க்கெட்டுக்குள்ள இறங்க முடியாது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல சைக்கிள்ல இருக்கிறது ஒரு மெத்தடு, ஓகேவா, அதாவது ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. அதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. அதுல அஜைல் ஒன்று, வாட்டர் ஃபால் ஒன்று. அதுல அஜைல் தான் இப்ப மார்க்கெட் கரண்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த புரிதல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கிளியர் அப்படின்னு போடுங்க. சீரியஸா தான் சொல்றேன் நான். இஃப் யூ guys ஆர் கிளியர், ஜஸ்ட் கிவ் மீ a clear thumbs up. அதுக்கு முன்னாடி நம்ம சாட் ஜிபிடி போய் ஒரு 2 விஷயத்தை கேட்டு வந்துடுமா? சொல்லுங்க, கிளியரா? புரியுதா? கார்த்திக், ஏஞ்சல், கௌதம், கிளியர்னா கிளியர் போடுங்க. நான் கொஸ்டின் கேட்பேன், அதான் அடுத்து நான் உங்களை அன்மியூட் பண்ணி பேச சொல்லுவேன் நான். ஹாய் ஜிபிடி. I'm right here. What's on your mind? ஸோ அஜைல் டெவலப்மெண்ட் மெத்தடாலஜி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அஜைல் மெத்தடாலஜி என்பது மென்பொருள் வளர்ச்சி வாழ்க்கை சுற்றில் மிக முக்கியமானது. ஏனெனில் அது சிறிய தொடர்ந்து வரும் இன்கிரிமெண்ட்டுகள் மூலம் நம் திட்டத்தை தொடர்ந்து சரி செய்ய, பிழைகளை சீக்கிரம் கண்டுபிடிக்க, பலருடன் ஒத்துழைச்சி வேகமாக மதிப்பு சேர்க்கும் வகையில் மென்பொருளை வளர்க்க உதவுகிறது. தேவைப்படுற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ்ல பேசிங்க, ஓகேவா? ஸோ இப்போ கண்டுபிடிக்க பக்குன்னா என்ன அதெல்லாம் கொஞ்சம் தெரியாது இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் தமிழ்ல பேசி எனக்கு அஜைல்னா மறுபடியும் என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். சரி, அஜைல் என்றால் தொடர்ச்சியான சிறிய டெவலப்மெண்ட் ப்ராசஸ். இன்புட் வேகமாக வரும். ஒவ்வொரு ஸ்பிரிண்டிலும் நம்முடைய முன்னேற்றம் தெரியும். ஒரு பிரச்சனையை கண்டுபிடித்தால் அதை புதுசாக அட்ஜஸ்ட் பண்ணி மீண்டும் வேகமாக ரிலீஸ் பண்ணலாம். அப்படித்தான் நாம் தேவைக்கு ஏற்ப மென்பொருளை கற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அஜைல் பொறுத்த வரையும் ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனுக்கு முக்கியம் இல்லையா? ஆமா, யூஎக்ஸ் டிசைனருக்கு அஜைல் வெகுவாக முக்கியம். ஏன்னா பயனர் பார்வையை தொடர்ந்து எவ்வளவு சீக்கிரம் டெவலப்பர்கள் சேர்க்கிறார்களோ அதை பொறுத்தே யூஎக்ஸ் டிசைனும் திருத்திக் கொள்ளலாம். பயனர் பார்வை, டெஸ்ட் ரிசல்ட்ஸ் பின்வரும் மீண்டும் மீண்டும் யூஎக்ஸ் டிசைன் நிஜமாக பயனர்களுக்கு பொருந்தும் ஒரு சிறந்த வடிவமாக உருவாகும். ஓகே, இப்போ அஜைல வந்து நான் பயன்படுத்துறதுனால என்னுடைய ப்ராடக்ட் பெட்டர் ஆகுதுன்னு சொல்றீங்க, ஓகேங்களா? ரொம்ப ஃபாஸ்டாகவும் பண்ண முடியும் சொல்றீங்க. ஓகே, இப்போ இதை வந்து இன்டர்வியூல நான் மென்ஷன் பண்ணணுமா எனக்கு யூஐ யூஎக்ஸ்ல சாரி எனக்கு வந்து அஜைல் தெரியுதுன்னு சொல்லிட்டு? ஆமா, சொல்லலாம். யூஎக்ஸ் டிசைனராக நீங்கள் அஜைல் முறையில் பணிபுரிந்த அனுபவம் இருந்தது, அதை குறிப்பிட்டு சொல்லலாம். அதனால் நீங்கள் மட்டும் யூஎக்ஸ் சரி, கடைசியில் சொல்ல வந்தது அஜைல் எந்த தடையும் இல்லாம நீங்கள் நினைத்ததை சொல்ல முடிந்ததற்கு நான் சந்தோஷப்படுகிறேன். இன்னும் ஏதாவது கேட்க வேண்டுமா? அல்ல, இப்போதைக்கு நாமும் இந்த அழைப்பை முடித்துக் கொள்ளலாமா? அஜைல் என்றால் தொடர்ச்சியான சிறிய கட்டங்களாக பயனர் பின்னூட்டத்தை அடிப்படையாக வைத்து தேவைகளை மாற்றி மாற்றி முன்னேற்றம் செய்வது. யூஎக்ஸ் டிசைனராக
இது உங்களின் டிசைன் மாற்றங்களை வேகமாக அடுத்தடுத்த ஸ்பிரிண்ட்களில் சேர்க்க உதவுகிறது. ஆகவே இன்டர்வியூவில் இதை சொல்லிக் கொள்ளலாம். அது உங்கள் வேலை செய்யும் முறையை வலுப்படுத்தும். ஆமாம், நீங்கள் அஜைல் முறையில் பணிபுரிந்ததையோ யூஎக்ஸ் டிசைன் சரி செய்ய உதவிய அனுபவத்தையோ சொல்லித்தாருங்க. அது உங்களின் அணுகுமுறையை இன்னும் வலுப்படுத்தி காட்டும். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனரா நீங்க அஜைல் பத்தி, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பத்தி, இந்த ஸ்க்ரம் கால் பத்திலாம் தெரியாமலாம் போகக்கூடாதுல்ல. அதனால உங்களுக்கு வந்து தெளிவா எடுத்துட்டேன். இப்போ இந்த அஜைல் மெத்தடில் அஜைல் டீம்னு ஒன்று இருக்குது. அந்த அஜைல் டீம் கூட தான் நீங்க சேர்ந்து ஒர்க் பண்ண போறீங்க. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸான பேக்ரவுண்ட்ல நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு பேர் வந்து ஸ்டேக் ஹோல்டர். யாரு? உங்களுடைய மேல் அதிகாரி, சரிங்களா? அவங்க கிட்ட இருந்தா உங்களுக்கு இன்புட்டா வரும். யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஓ கிட்ட வரும். பிஓனா யாரு? பிஓனா ப்ராடக்ட் ஓனர். நல்லா நோட் பண்ணிக்கிங்க. பிஓ அப்படின்னா ப்ராடக்ட் ஓனரு, சரியா? அந்த ப்ராடக்ட் ஓனர் கிட்ட இருந்து தான் உங்களுக்கு என்ன வரும்? ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஒன்று வரும். யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பிஎம்க்கு வரும். பிஎம்னா யாரு? பிரைம் மினிஸ்டரா? இல்ல, ப்ராடக்ட் மேனேஜரு. ப்ராடக்ட் மேனேஜரு. ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட் மேனேஜர் ஆர் பிசினஸ் அனலிஸ்ட் 2 பேர் இருப்பாங்க, பிஏ அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? பிஏன்றவங்க எல்லாம் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த ரோல் இருந்துச்சு, பிஏன்னு ஒரு ரோல். இப்ப பிஏன்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிஎம்ஆ மாறிடுச்சு. இந்த 2 பேர் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ பிஓ கிட்ட இருந்து பிஎம் கிட்ட வரும். பிஎம் கிட்ட இருந்து ஒவ்வொரு டீமுக்கும் மாறும். அது எப்படி மாறுது அப்படின்னா, ஸ்க்ரம் மாஸ்டர் அப்படின்றது ஒருத்தர் இருப்பாரு. அதாவது வாத்தியார் மாதிரி எல்லாருக்கும் வேலை கொடுக்குறவர் தான், சரியா? அப்போ ஸ்க்ரம் மாஸ்டர்ன்றவர் என்ன பண்ணுவார்னா, தப்பா உனக்கு எத்தனை நாள் லீவ் வேணும், எத்தனை நாள் ஒர்க் பண்ணுவேன், எத்தனை நாள் உன்னோட அவைலபிலிட்டி இருக்குது கொடு, அதெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே வில் அசைன் த டாஸ்க் டு எவ்ரி ஒன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப டிசைன் டீம்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த டிசைன் டீம் கூட ஒரு 3-4 டிசைனர் டீம் இருக்கும். ஓகேங்களா? டிசைனர்ஸ் இருப்பாங்க. சீனியர் டிசைனரு, ஜூனியர் டிசைனரு, டிசைன் மேனேஜர் 3 பேர் இருப்பாங்க. டெவலப்மெண்ட், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர், டேட்டா பேஸ், டெவாப்ஸ் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கியூஏக்குள்ள போனீங்கன்னா மேனுவல் டெஸ்டர், ஆட்டோமேட் டெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 கேட்டகரி ஆஃப் டெஸ்டிங் இருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாத்துக்கும் ஒரு டாக்குமெண்ட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டுக்கு பேரு பிஆர்டி டாக்குமெண்ட். நோட் பண்ணிக்கோங்க, பிஆர்டி. நோட் பண்ணுங்க, பிஆர்டி. டாக்குமெண்ட் தான் நீங்க எந்த ப்ராஜெக்ட் மீன்ஸ் டெவலப்மெண்ட் ரிக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட், ப்ராடக்ட் ரிக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி பிஆர்டி அப்படின்றது இல்லாம முடியாது. அப்போ பிஆர்டின்றதுனா பேசிக்கலி த பர்பஸ். உங்களுடைய ஆப்ல ஒவ்வொரு டாஸ்க் ஒன்று இருக்குல்ல, அந்த டாஸ்க்கு பின்னாடி இருக்கிற அந்த விஷயம் என்ன பண்ண போகுது, யாரு பண்ண போறாங்கன்றதை எழுதி வைக்கிற ஒரு டாக்குமெண்ட், சரியா? ஸோ அதில் வந்து ப்ரப்போஸ் இருக்கும், சாரி பர்பஸ் இருக்கும், கோல் இருக்கும், டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்க, ஃபியூச்சர் ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி ஒர்க் ஆக போகுது, அதில் யூசர் எக்ஸ்பீரியன்ஸோட யூசர் ஃப்ளோ எப்படி இருக்கணும், சக்ஸஸ் மெட்ரிக்ஸ் என்ன, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் எப்படி பண்ணலாம், எதை வச்சிருந்தா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றது, சரியா? ஸோ பிஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி என்னன்னா வாட்டு, ஹவு, வென்னு இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். இது இல்லாம உங்களுடைய விஷயங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ பிஆர்டியில் என்னெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா டைட்டில், வெர்ஷன், ஸ்டேட்டஸ், ஓவர்வியூ, அப்ஜெக்ட், யூசர் பர்சோனா, ரிக்குவயர்மெண்ட், அண்ட் தென் ரிஸ்க் டிபெண்டன்சிஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாம் உங்களுடைய பிஆர்டி டாக்குமெண்ட்ல இருக்கிற விஷயங்கள். இந்த பிஆர்டி டாக்குமெண்ட் பத்தியும் நம்ம ஆளுங்க தெரியாது, படிச்சுட்டு போறாங்கல்ல, சோ கால் நிறைய அகாடமில படிச்சுட்டு போறாங்கல்ல, அவங்களுக்குமே பிஆர்டி டாக்குமெண்ட் பத்தி அப்டேட் பண்றாங்களான்னு தெரியாது. ஏன்னா மார்க்கெட்ல பிஆர்டி டாக்குமெண்ட் இல்லாம அங்க வேலை நடக்க போறது கிடையாது. ஸோ நீங்க உங்களுக்கு வேலை செய்ய சொன்னா கூட நீங்க பிஆர்டி டாக்குமெண்ட் கேட்கணும். அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கால். பிஆர்டி டாக்குமெண்ட் இருந்தா கொடுங்க. ஏன்னா இதுதான் புரிஞ்சுக்கிட்டு நீங்க வேலை செய்ய முடியும். பிஆர்டி டாக்குமெண்ட் இல்லப்பா அப்படியே ஒர்க் பண்ணு சொன்ன எதை வச்சு ஒர்க் பண்ணுவீங்க? அப்போ பிஆர்டி டாக்குமெண்ட் ஒரு டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட் உங்ககிட்ட கொடுத்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும், வேலை. அதுல தான் போய் படிச்சு பார்ப்பீங்க, இந்த மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டி வச்சிருக்காங்க,
எதுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பிஆர்டின்னு ஒன்று இருக்குது. பிஆர்டினா பிசினஸ் ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட் சொல்லுவோம். Business requirement document defines why, what project perspective and high level of goals and needs and specific functionality and user story and engineering team. So BRD focus on business and ROA, PRD focus on user experience and technical implementation. So இதுவும் கிட்டத்தட்ட சேம் டாக்குமெண்ட்ஸ் தான், பட் ஆனா ரெண்டுத்தோடைய நீடும் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற இருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது நம்மளோட சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டெவலப்மெண்ட்ல. ஓகேவா? இங்க பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க, இதான். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்னன்னா வச்சுங்களேன், பிஆர்டி நம்ம பார்த்துட்டோம் கரெக்டா. பிஆர்டினா என்னது? பிசினஸ் ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட். பிஆர்டினா ப்ராடக்ட் ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட். சரியா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ்ன்னு ஒன்று இது பாருங்க, எஸ்ஆர்எஸ். எனக்கே இன்னைக்கு ஒரு புது லேர்னிங் தான். எஸ்ஆர்எஸ்ன்றது என்ன டாக்குமெண்ட் சொல்லி பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. சரியா? எஸ்ஆர்எஸ் டிஃபைன் த பிசினஸ் கோல். இப்படின்னா ஒண்ணும் இல்ல, தப்பா சில விஷயங்கள் பண்றதுக்கு முன்னாடி இதுதான் பண்ண போறன்றத புரிஞ்சுக்கிறது. சரியா? தப்பா இல்லாம யூ ஆர் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஆன் தட். பின்றவங்க தான் அந்த பிசினஸ் அனலிஸ்ட்ன்றவங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, அந்த 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 பிஆர்டி இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வேலையே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதுக்கு பேர் வந்து எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்டா. ஓகே. ஸோ எஸ்ஆர்எஸ்னா சாஃப்ட்வேர் ரிக்வயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். எஸ்ஆர்எஸ்ன்றது என்னன்னா சாஃப்ட்வேர் ரிக்வயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம், இதெல்லாம் படிச்சுக்கணும் நீங்க. சரியா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு? எஃப்ஆர்எஸ், ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. எஃப்ஆர்எஸ் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட். சொன்னல. ஓகே. எஃப்ஆர்எஸ்னா ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஓகேங்களா? இது எல்லாம் டாக்குமெண்ட்ஸ். இதெல்லாம் இல்லாம உங்களால வந்து நான் என்ன சொல்றது, ஒரு ஆப் என்ன தேவைப்படுது, எதுக்கு தேவைப்படுதுன்றதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. அப்போ பிஆர்எஸ் அப்படின்னா பிசினஸ் ரிக்வயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன், பிஆர்டி நம்ம சொல்லுவோம் டாக்குமெண்ட்டுக்கு. எஸ்ஆர்எஸ்னா சாஃப்ட்வேர் ரிக்வயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்றாங்க. எஃப்ஆர்எஸ்னா ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட். நான் இது கேட்பேன், ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட் கொடுங்க அப்படி சொல்லிட்டு. இது முக்கியம். ஓகே. ஸோ பெனிஃபிட் ஃபார் எஃப்ஆர்எஸ் வந்து யாருக்கு தேவைப்படுது பாருங்க, டெவலப்பருக்கு, டெஸ்டருக்கு, ஸ்டேக் ஹோல்டருக்கு, எல்லாருக்குமே தேவைப்படுறது. சரியா? எஃப்ஆர்எஸ்ஸா இருக்கட்டும், உங்களால என்ன பண்ண முடியாது, வேலை செய்ய முடியாது. அப்போ வேலை இங்கிருந்து வருது, ப்ராடக்ட் ஓனர் கிட்ட இருந்து வருது. யாருக்கு வருது? பிஎம் கிட்ட ஷேர் பண்றாரு. பிஎம் அத ஸ்டேக் ஹோல்டர் கிட்ட கொடுக்குறாரு. ஸ்டேக் ஹோல்டர் சரி ஸ்க்ரம் மாஸ்டர் கிட்ட கொடுக்குறாரு. ஸ்க்ரம் மாஸ்டர் என்ன பண்றாங்க? டிசைன் டீம் கிட்ட கொடுக்குறாங்க, டெவலப்மெண்ட் டீம் கிட்ட கொடுக்குறாங்க, கியூஏ டீம் கிட்ட கொடுக்குறாங்க, டெவலப், அதுக்கப்புறம் சேல்ஸ் டீம் கிட்ட கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் பீப்புள் வருவாங்க. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ன்றது ஒரு செப்பரேட் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? இது வந்து வெளியே இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட். ஓகேங்க, இதுதான் நம்மளோட டிபார்ட்மெண்ட். ஸோ வி ஒர்க் வித் ப்ராடக்ட் ஓனர், ப்ராடக்ட் மேனேஜர், ஸ்க்ரம் மாஸ்டர், டிசைன் டீம், டெவலப்மெண்ட் டீம், கியூஏ டீம், டெவாப்ஸ் டீம். ஓகே, இவ்வளோ பேர் இருக்கிற ஒரு டீம் கூட தான் சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம். இவங்க எல்லாருமே நம்மளோட ஸ்டேக் ஹோல்டர் தான். இங்க நம்ம கூட ஒர்க் பண்றவங்க எல்லாருமே வந்து நம்மளோட இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர். சரியா? சில பேர் வெளியே இருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க, இங்க இருந்து சில பேர் இன்புட் கொடுப்பாங்க, நம்மளுக்கு காசு கொடுப்பாங்க, இல்ல கஸ்டமரா இருப்பாங்க. அவங்க எல்லாம் இங்க டைரக்டா ஒர்க் கொடுப்பாங்களா, இவங்களுக்கு பேர் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர் நம்ம சொல்லுவோம். என்ன ஸ்டேக் ஹோல்டர்? என்ன ஸ்டேக் ஹோல்டர்மா? எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர். இது வந்து இன்டர்னல் ஸ்டேக் ஓகேவா? எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்.
இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர். ஸோ இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்னா உங்க கூடவே ஒர்க் பண்றவங்க, சரியா? உங்க கூட ஒர்க் பண்ற ஒவ்வொரு டெவலப்பர், டிசைனர் எல்லாம் வருவாங்க. சரி, ஃபைன். அடுத்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்டேக் ஹோல்டர் சொல்லிட்டுனா, இப்போ ஒரு ஃபேஸ்புக் மாதிரி, இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு ஆப் எடுத்துட்டீங்கன்னா, அந்த ஆப்புக்கு என்ன சொல்றீங்க ப்ரோ? ஆப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுல கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருப்பாங்க? தனித்தனியா ஒவ்வொரு மாடியூல் இருக்குல்ல. இப்போ வாட்ஸ்அப்ல போஸ்ட் போடுறீங்க, ரீல்ஸ் போடுறீங்கல்ல, அதுக்குமே ஒரு டீம் இருக்கும். அந்த டீமுக்கு மட்டும் 50 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரே ஒரு மாடியூலுக்கு மட்டும். நான் இப்படிதான் விக்டோரியா சீக்ரெட்ல ஒர்க் பண்ணும்போது, நான் வந்து ஒரே ஒரு மை அக்கவுண்ட்டுக்கு மட்டும் நான் ஒர்க் பண்ணேன். மை அக்கவுண்ட்னா ஒண்ணும் இல்ல. உங்களோட கூகுள் அக்கவுண்ட் இருக்குல்ல, அது மாதிரி ஒரே ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி. ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில ஒரே ப்ராடக்ட் தான் இருக்கும். ஆனா, அந்த ஒரு ப்ராடக்ட்டே மாடியூலா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அட்மினு, அது இதுன்னு சொல்லிட்டு மல்டிபிளா பிரிச்சு வைப்பாங்க. அந்த பிரிச்சு வைக்கிறதுக்கு கீழ 50 பேர், 100 பேர், 200 பேர் கூட ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது Facebookக்குள்ள எத்தன மாடியூல்ஸ் இருக்கு? அத்தன மாடியூலுக்கு கீழயுமே ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுவாங்க. 100 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. இல்ல 200 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அது மாரி எவ்வளவு பேர் வேணா ஒர்க் பண்ணலாம். Facebook மாடியூல்ஸ்ன்னு போட்டீங்கன்னா, அவ்ளோ மாடியூல் இருக்கு அதுல. சொல்றது புரிஞ்சுதுங்களா? சோ அதுல வந்து நீங்க இப்ப கேட்கலாம். Facebookல வந்து எத்தன மாடியூல் இருக்கு? அத நம்ம எத்தன மாடியூல்ல வந்து ஒர்க் பண்றாங்கன்னு கேட்கலாம் நீங்க. கேட்டுருவோமா? ஹாய் GPT. ஓகே. சோ எனக்கு Facebookல வந்து நன்றி. எத்தன மாடியூல்ஸ் வேறு இருக்குது? ஏதாவது அத்தன தேவைப்பட்டால் மாடியூல்ஸ்ல சொல்லுங்க. டீமா நல்ல நாள். பிரிச்சிருப்பாங்கல்ல, ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில. சோ அது மாரி எத்தன பேர் ஒர்க் பண்றாங்கன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்ல முடியுமா அப்ராக்ஸிமேட்லா? At Meta, formerly Facebook, they have roughly around 15 product groups or modules. Each product group is made up of multiple cross-functional teams, usually 4 to 6 teams, each with about 10 to 20 engineers or designers. In total, across all சோ product மொத்தம் modules, மெட்டாவுல that எத்தன could பேர் mean இப்போ ஒர்க் பண்ணிட்டு hundreds of இருக்காங்கன்னு சொல்ல engineers முடியுமா? and other roles collaborating on different product areas. As of the end of 2025, Meta had approximately ஓகே, டீம் ஸ்ட்ரக்சர பத்தி சொல்லுங்களா பாப்போம். 78,865 employees globally. If you need more specific details about their structure or teams, I can help with that too. மெட்டாவில் பெரும்பாலும் ஒரு ப்ராடக்ட் அல்லது ஒரு பகுதிக்கு ஒரு கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம் இருக்கும். ஒரு டீம்ல என்ஜினியர்ஸ், யூஎக்ஸ் டிசைனர்ஸ், ப்ராடக்ட் மேனேஜர்ஸ், ரீசர்ச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த மாடியூலை முன்னேற்றுவாங்க. மேலதிகமாக பல டீம்கள் ஒரு பெரிய ஓகே. ப்ராடக்ட் குரூப்பை உருவாக்கும். இதனால் சோ பாத்தீங்களா? சிறிய இதுக்கு பேர் குழுவுகளாக வந்து பிரிந்து கிராஸ் ஃபங்க்ஷனல் ஒவ்வொரு டீம்னு சொல்லுவாங்க. இப்ப ஆஸ்பெக்டையும் நீங்க கவனிக்க பாத்தீங்கல்ல, வசதியாக இருக்கும். உங்கள கேட்பாங்க. நீ கிராஸ் ஃபங்க்ஷனல் டீமுக்குலாம் ஒர்க் பண்ணியிருக்கியா? அப்படின்னு கேட்பாங்க. கிராஸ் ஃபங்க்ஷனா? அப்படின்னா என்ன சார் சொல்றீங்க? அப்படின்னா கிராஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா உங்களோட டெவலப்மெண்ட் டீமு, டெவலப்பரு, டிசைனரு எல்லாரோட சேர்ந்து ஒர்க் பண்றது தான் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம் சொல்லுவாங்க. சேல்ஸ் டீம் கூட கூட சேர்த்து சொல்றது. மத்தவங்க கூட எப்படி ஒர்க் பண்ணுவ? மத்தவங்க கூட எப்படிலாம் இருப்ப? மத்தவங்க கூட என்ன மாதிரிலாம் கோஆர்டினேட் பண்ணுவ? அப்ப நீ ஒரு டிசைனரா, யூஎக்ஸ் பர்சனா யாரு டெவலப்பர் கூட என்ன மாரி கம்யூனிகேஷன் பண்ணுவ? உங்களோட மேனேஜர் கூட என்ன கம்யூனிகேஷன் பண்ணுவ? சேல்ஸ் டீம் கூட என்ன கம்யூனிகேஷன் பண்ணுவ? இந்த மாரி மல்டிபிள் பீப்பிள் கூட என்னென்ன கம்யூனிகேஷன் பண்ணுவன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃபிரெண்ட்ஸ்? அப்போ இப்ப நீங்க பாத்தீங்கல்ல அஜைல் டீம், இது பேர் வந்து கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம் தான்.
இவங்க கூடலாம் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. இவங்க கூடலாம் ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு ரிலேட்டிவா ஒரு சில சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதாவது கேட்பாங்க உங்ககிட்ட, டிசைன் குடுங்க, ஃபீட்பேக் குடுங்க, இத குடுங்க, யூசபிலிட்டி டெஸ்ட் பண்ணுங்க. அந்த மாரி நெறைய விதத்துல ஒர்க் பண்ணுவீங்க. இதுதான் உங்கள் டீம். இப்போ டீம் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அஜைல்னா என்ன தெரிஞ்சுதா? அஜைல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்னா என்ன? அஜைல்னா என்ன? வாட்டர்ஃபால்னா என்ன? ஸ்க்ரம்னா என்ன? ஸ்பிரிண்ட்னா என்ன? அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்? ரெட்ரோஸ்பெக்டிவ்னா என்ன? அப்புறம் ஸ்டேக் ஹோல்டர்னா யாரு? இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்னா யாரு? எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்னா யாரு? ப்ராடக்ட் ஓனர்னா யாரு? ப்ராடக்ட் மேனேஜர்னா யாரு? பிஏனா யாரு? ஸ்க்ரம் மாஸ்டர்னா யாரு? டிசைன் டீம், டெவ் டீம், கியூஏ டீம், டெவ் ஆப்ஸ் டீம்னா நம்ம பண்ற நம்ம சாஃப்ட்வேர் லைவ் பண்றவங்க. அப்புறம் பிஆர்டி டாக்குமெண்ட்னா என்ன? எஸ்ஆர்டி டாக்குமெண்ட்னா என்ன? எஃப்ஆர்டி டாக்குமெண்ட்னா என்ன? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுல என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு? கேளுங்க பார்க்கலாம். எஸ். சொல்லுங்கப்பா. டவுட்ஸ் என்ன இருக்கா? ஏஞ்சல் அன்மியூட் பண்ணி நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சார் உங்க வாய்ஸே இப்பதான் சார் கேக்குது சரியா? அப்படியா? இவ்வளவு நாள் கேட்கலையா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே. வேற யாருக்கு கேட்கல? ஓகே கௌதம், நீங்க சொல்லுங்க கௌதம், இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டீங்க? இல்ல நீங்க வந்து அஜயல் மெத்தட் பத்தி பார்த்துருந்தீங்க. அஜயல் இதுல HLG வாட்டர்ஃபால் மாடல் பத்தி பார்த்துருந்தோம். அப்புறம் ஸ்க்ரம் மாஸ்டர், ரெட்ரோஸ்பெக்டிவ் ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்புறம் ஸ்பிரிண்ட், அப்புறம் அப்புறம் நம்ம ஓகே. அந்த SDFC, PRD, BRD, FRS, சரி FRS, தென் எஸ். கடைசியா வந்து கிராஸ் ஃபங்க்ஷனல் ஒர்க். எஸ். அதை பத்தி நீங்க ஓகே, வெரி குட். நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க கார்த்திக்? எஸ் கார்த்திக், சொல்லுங்க. அஜில் மெத்தட் வச்சு நான் என்ன தெரியும். வெரி குட். எஸ்டிஎல்சினா என்ன? அதில் 7 டைப் ஃப்ரேம்ஸ்லாம் இருக்கு. வெரி குட். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ஃபால் மெத்தடாலஜினா என்னன்னு பார்த்தோம். வெரி குட். அது ரெட்ரோஸ்பெக்டிவ்னா என்னன்னு பார்த்தோம். கெமிக்கால்னா என்னன்னு பார்த்தோம். சூப்பர். அதுக்கடுத்து ஸ்டேக் ஹோல்டரு, பிஓ ப்ராடக்ட் மேனேஜர், பிஆர்டி பார்த்தோம், டிஆர்டி பார்த்தோம். வெரி குட். எஸ்ஆர்எஸ்னா என்ன பார்த்தோம். வெரி குட். எஃப்ஆர்எஸ்னா என்ன பார்த்தோம். வெரி குட். லாஸ்டா நீங்க பேசுனது கொஞ்ச நேரம் பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு லாஸ்டா கேட்ட மட்டும் கிராஸ் ஃபங்க்ஷனாலிட்டின்னா என்ன? எஸ். கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்னா நம்ம கூட சேர்ந்து எல்லாருமே ஒர்க் பண்றாங்கல்ல, டெவலப்பரு, டெஸ்டரு, டிசைனரு எல்லாருமே சேர்ந்தவங்க. சேல்ஸ் பர்சன் கூட சொல்லிக்கலாம். எல்லாரும் சேர்ந்த ஒரு ஒரு பர்சனாலிட்டி, எல்லாரும் சேர்ந்த ஒரு பீப்புள் தான் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம். ஏதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டீமோட சேர்ந்து சொல்லலாம். ஓகேங்களா? புரிஞ்சுதா? வெரி குட். நிர்மல், நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க இன்னைக்கு? ஆக்சுவலாக வந்து சாஃப்ட்வேர் எப்படி கிரியேட் பண்ணுவோன்ற ஒரு மெத்தடாலஜி பார்த்தோம். அதில் வந்து எஸ்டிஎல்சி, அஜைல், வாட்டர்ஃபால்னு 3 மெத்தடாலஜி பார்த்தோம். அதில் எஸ்டிஎல்சி தான் வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து யூஸ் பண்ணுது. இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு வந்து அஜைல் மெத்தடாலஜி. அதில் தான் வந்து ஹைட்ரேஷன் ப்ராசஸ் மாதிரி அது
திருப்பி அது இந்த ப்ராசஸ் மட்டும் அது திருப்பி ரிவ்யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள ப்ராசஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரிண்ட்டு, ரெட்ரோஸ்பெக்ட், அப்புறம் ஸ்க்ரம் மாஸ்டர் சொல்லிட்டு 3 இது டாபிக் பார்த்தோம். அதில் வந்து நம்ம பண்ணுற ப்ராஜெக்டை வந்து மீட்டிங் மாதிரி வச்சு ஸ்க்ரம் மாஸ்டர் இது பண்ணுற மாதிரி. அண்ட் அப்போ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பற்றி பார்த்தோம். ஓகே ப்ராஜெக்ட் ஓனர் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட கொடுப்பாங்க. ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து ஸ்க்ரம் மாஸ்டர் கிட்ட வந்து அந்த அலோகேட் பண்ணுவாங்க. ஸ்க்ரம் மாஸ்டர் வந்து டிசைனர்ஸ், டெவலப்பர், டெவாப், டெஸ்டிங் கிட்ட வந்து இந்த ஒர்க் அலோகேட் பண்ணுவாங்க. வெரி குட் அண்ட் பிஆர்டி, பிஆர்டி, எஸ்ஆர்எஸ், எஃப்ஆர்எஸ் அப்படின்ற ஒரு மெத்தடாலஜியும் பார்த்தோம். வெரி குட். ஸோ இப்போ அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரா மைண்ட் யோசிக்க ஆரம்பிக்கணும் உங்களுக்கு. அப்போ நம்மளுக்கு ஸ்டேக் ஹோல்டர்னா யார் தெரிஞ்சிருச்சு, ப்ராடக்ட் ஓனர்னா யார் தெரிஞ்சிருச்சு, இப்போ நம்ம யார் கூட ஒர்க் பண்ண போறோன்ற ஐடியா வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ விஷயம் ஒன்று தான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. டிசைன் படிச்சுட்டு நான் ஒரு டிசைனரா மார்க்கெட்டுக்குள்ள போய் இறங்கி வேலை செய்ய போறேன், ஓகேவா? அப்படியே நான் போன உடனே வாங்க ராஜா வந்து உட்காருங்க அப்படிலாம் சொல்லி நம்மள என்ன பண்ண மாட்டாங்க. தே won't ட்ரீட் லைக் தட். தே ஹாவ் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களோட உங்களோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது, இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ள. ஸோ அதனால சொல்றது, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா யூ ஹாவ் டு ஸ்டார்ட் திங்க். அப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு என்ன பண்ணணும், எல்லார பத்தி புரிஞ்சுக்கணும், டெவலப்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஜஸ்ட் அஜைல்னா என்ன, அஜைல் எப்படி நடக்குது, அந்த அஜைல தான் நீங்க எவ்ரிடே ஒர்க் பண்ண போறீங்க. அஜைல் தெரியாம நீங்க எதுவுமே கிடையாது. எவ்ரிடே மார்னிங் ஸ்க்ரம் கால் இல்லாம எதுவுமே நடக்காது. அப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா நீங்க போக போறீங்க. அப்போ இது தெரியாம போய் மார்க்கெட்ல வேலை செய்ய முடியுமா? டெஃபினட்டா முடியவே முடியாது. ஸோ யூ ஷுட் லேர்ன் ப்ராப்பர் யூஐ யூஎக்ஸ் டிசைனிங். சும்மா நான் வந்து ஒரு ஒரு 4 டாபிக் படிச்சு முடிச்சுட்டு 2 டிசைன் ஃபிக்மால போட்டு என்னோட கேஸ் ஸ்டடி முடிச்சுட்டு போய் வேலை கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதே அதே மாதிரி குவாலிட்டியான ஜாப் வாங்கணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், போயிட்டு நல்ல கம்பெனில வேலை வாங்குறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாதுல்ல. அப்போ நல்ல கம்பெனில வேலை வாங்கினா நான் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ப்ராப்பரா படிச்சுட்டு போகணும். கரெக்டாம்மா? கரெக்டா கைஸ்? அதுதாங்க நாங்க சொல்ல வரேன். யூ ஹாவ் டு ஸ்டடி எவ்ரி திங் ப்ராப்பர். வெரி குட். மனோ, நீங்க இருக்கீங்களா? மனோ இல்ல. ஃபைன். ஓகே கைஸ், ஃபைன். எல்லாருமே சூப்பரா படிச்சிருக்கீங்க. படிச்ச விஷயத்த டாக்குமெண்ட் பண்ணுங்க, சரியா? எவ்ரிடே படிக்கிற விஷயத்த டாக்குமெண்ட் பண்ணி ப்ராப்பரா எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணணுமோ அங்கே ப்ராப்பரா அப்டேட் பண்ணுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். சரியா? புரிஞ்சுதா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? புரிஞ்சவங்களாம் கிளியர் போட்டுருங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். என்னோட அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறேன் 9:30 to 10:30 பேட்ச். ஸோ நீங்க ட்ராப் ஆகிக்கலாம். தேங்க்யூ. நான் அடுத்த பேட்ச் இதே லிங்க் தான் யூஸ் பண்ண போறேன். நீங்க ட்ராப் பண்ணிக்கங்க, ஓகேவா? தேங்க்யூ கைஸ். ஸ்டேக் ஹோல்டர் யா, ஸ்டேக் ஹோல்டர் சொல்லுங்க கௌதம். ஸ்டேக் ஹோல்டர் மட்டும் யாரும் சொல்லுங்க. ஸ்டேக் ஹோல்டர்னா நம்மளுக்கு வேலை கொடுக்குறவங்க, அதாவது மேல. யா, ஓகே, ஹையர் அஃபிஷியல்ஸ், உங்களுக்கு இப்போ யா உங்களுக்கு வந்து எனக்கு இதுதான் பண்ணி கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து உங்ககிட்ட வேலை வாங்குறவங்களுக்கு பேரு ஸ்டேக் ஹோல்டர். உங்க கூட ஓகே ஒர்க் பண்றவங்களுக்கு பேருமே ஸ்டேக் ஹோல்டர் தான். அதாவது ஓகே ஓகே சம்பந்தப்பட்டவங்க, அந்த ப்ராடக்ட்டை பில்ட் பண்றதுக்கு சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர் தான். டெவலப்மெண்ட்ல இருக்கிறவங்களும் ஸ்டேக் ஹோல்டர் தான். அவங்களுக்கு எல்லாம் இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர், நம்ம கூட ஒர்க் பண்றாங்கல்ல, ஆமா அவங்களுக்கு பேரு ஸ்டேக் ஹோல்டர், ஓகே இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர். சரியா? ஓகே அதாவது அவங்க எல்லாம் இல்லாம நம்ம பண்ண முடியாது. அதே மாதிரி வெளில இருக்கிறவங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கல்ல, நம்மளுக்கு ஃபண்ட் ஆமா கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு பேர் வந்து ஆமா எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர். ஓகே கிளைண்ட் சொல்லலாம், நம்மளுடைய ஏவிபி, விபி, டெக்னாலஜி ஹெட், மேல் லெவல்ல இருக்கிறாங்கல்ல, மேல் லெவல் ஆளுங்க, அவங்க எல்லாம் எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர். ஓகே ஓகே சரிங்களா? சரி. நம்மளோட பிஓல இருந்து நம்ம தொடங்குறோம். பிஓல இருந்து தொடங்கி நம்ம கூட ஒர்க் பண்றவங்க எல்லாம் இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர். ஓகே ஓகே நம்ம நாளைக்கு படிக்கும்போது இவங்க கிட்ட நீங்க என்னென்ன ஒர்க்லாம் வாங்க முடியும், என்னென்ன ஒர்க்லாம் நீங்க கொடுக்கணுன்றதை நான் சொல்றேன்.
இன்டர்னல் ஓகே. ஸ்டேக் ஹோல்டர் கிட்ட என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியும்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே. தேங்க்யூ. ஓகே, ஃபைன் கௌதம். வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க குரூப்ல மென்ஷன் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஷூர். ஓகே. ஓகே கௌதம், தேங்க்யூ. ஸோ கைஸ், என்னுடைய யூஐ யூஎக்ஸ் கோர்ஸ் வந்து நான் டெடிகேட்டிவாக எடுத்துட்டு இருக்கிறேன். எல்லா மந்த்தும் 10 அட்மிஷன் போடுறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க படிங்க, படிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போங்க. ஸோ நம்ம கிட்ட படிக்கிறீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் ரியல் தான். சும்மா வந்து இந்த பிபிடியை போட்டு காட்டி உங்களுக்கு கிளாஸ்ல எடுக்க மாட்டேன், போர் அடிக்க மாட்டேன். சரியா? ஸோ ப்ராப்பராக படிச்சுட்டு மார்க்கெட்டுக்குள்ள வேலைக்கு போகலாம். தட் இஸ் வாட் லக்ஷ்மன்ஸ் யூஐ யூஎக்ஸ் டிசைன் கோர்ஸ். ஆரோ லக்ஷ்மனுடைய டிசைன் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டிமென்ட் அகாடமி மூலிமா நாங்கள் டீச் பண்ணிட்டு இருக்கிறோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஓகே. ஹாய் ராஜேஸ்வரி, ஹாய் நிஷா, ஹாய் குணவதி, ஹாய் பாலாஜி. வில் ஸ்டார்ட் சூன். ஓகே, கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாயின் பண்ண எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் பாலாஜி, சொல்லுங்க. Bro, 2 minutes, bro. I will back, bro. சொல்லுங்க பாலாஜி. 2 minutes, bro. நான் வரேன், bro. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். ஓகே, நீங்க சொல்லுங்க நிஷா, நேத்து என்ன பார்த்தோம்? நிஷா, குணவதி, பௌமியா, ராஜேஸ்வரி, யார் வேணா அன்மியூட் பண்ணி பேசலாம். இது உங்களுக்கான ஒரு ஐடியேஷன் நேரம். ஐடியேஷன் பார்த்துட்டு இருந்தோம் சார். அப்புறம் வந்து கேஸ் ஸ்டடீஸ்லாம் பார்க்க சொல்லியிருந்தீங்க. ஓகே, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் யூஐ யூஎக்ஸ் டிசைன் ப்ராசஸ்ல டிசைன் திங்கிங்னு ஒன்று இருக்குன்னு சொன்னேன். அந்த டிசைன் திங்கிங்ல ரிசர்ச்னு ஒரு ஃபேக்டர் இருக்குன்னு சொன்னேன். அடுத்து டிஃபைன் ஒன்று இருக்கு சொன்னேன். இப்போ ரிசர்ச் முடிஞ்சிச்சு, டிஃபைன் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அடுத்து பண்ண போறது ஐடியேஷன் சொல்லியிருக்கிறேன். யாராவது ஒருத்தவங்க வந்து என்ன ரிசர்ச் மெத்தடாலஜினா என்ன, ரிசர்ச் ப்ராசஸ்னா என்ன, என்னோட டிசைன் திங்கிங் ப்ராசஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு யாராவது ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? டிசைன் திங்கிங் ப்ராசஸ் வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எம்பத்தைஸ் ஸ்டேஜில் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுற ரிசர்ச் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி
நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஃபைன்ல வந்து அந்த டேட்டாவெல்லாம் ஆர்கனைஸ் பண்றோம், என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஃபைண்ட் பண்றதுக்கு. அப்புறம் ஐடியேஷன்ல வந்து நம்ம ஐடியாஸ் ஜென்ரேட் பண்றோம். வெரி குட். ஓகே, வேற யாராவது அவங்க சொன்னதை தவிர்த்து வேற மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டா சொல்வீங்க அப்படின்னா, டிசைன் திங்கிங் ப்ராசஸ்னா என்ன? ஓகேவா? அதுல இந்த எம்பத்தைஸ் ஸ்டேஜ்னா என்ன? அதுக்குள்ள எத்தனை விதமான மெத்தடாலஜி இருக்கு ரிசர்ச் பண்றதுக்கு? ஓகேவா? அடுத்து ரிசர்ச் பண்றதுக்கான மெத்தடாலஜி பார்க்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்து டிஃபைனுக்குள்ள என்ன பண்ணுவீங்க? யாராவது ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? வாட் இஸ் டிசைன் திங்கிங் ப்ராசஸ்? இப்போ வந்து சூப்பரா சொன்னீங்க ராஜேஸ்வரி, தேங்க்யூ, வெரி குட். அடுத்து யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். Unmute yourself and talk about design thinking process. Design thinking processனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ சார். எஸ், சொல்லுங்க. சார், டிசைன் திங்கிங் ப்ராசஸ்னா அதுல 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எம்பத்தி. ஓகே, எம்பத்தில வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது நம்ம வந்து ஐடியேட் பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அது வந்து அந்த ப்ராப்ளமை வந்து நம்ம எப்படி இது டேட்டா கலெக்ட் பண்ணலாம், ஃபீட்பேக் மூலியமா, சர்வே மூலியமா, அதுக்கப்புறமா குரூப் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி, அதுக்கப்புறமா யூசர் இன்டர்வியூ மூலமா நம்ம வந்து go ahead, go ahead. இது ஃபீட்பேக் எடுக்கலாம். எம்பத்தில டிஃபைன்ல வந்து செகண்ட் ஸ்டேஜ். அது வந்து நம்ம இப்போ என்ன ப்ராப்ளம், என்ன பண்ண போறோம் அப்படின்றது எம்பத்தில கண்டுபிடிச்சிட்டோம். டிஃபைன்ல வந்து அது வந்து நம்ம தனித்தனியா எடுத்து வச்சு எக்ஸிக்யூட் பண்ணோம் டிஃபைன்ல. வெரி குட். அதுக்கப்புறமா ஐடியேட்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது நம்ம வந்து இது பண்ணோம். ஐடியா நம்ம வந்து ஜெனரேட் பண்ணோம். இப்போ நம்ம எடுத்திருக்க ஃபீட்பேக், சர்வே அது எல்லாம் மூலியமாவும் நம்ம வந்து ஐடியேட்ல வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் சார். வெரி அது குட். வந்து இன்னும் பிரீஃபா பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த வீக் ஃபுல்லா பார்க்கலாம் நீங்க சொல்லியிருந்தீங்க வெரி எஸ்டர்டே. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சார். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு 1/4 மணி நேரம் பேசுங்க அப்படி சொன்னா நாங்க வாட்டு பேசினே இருக்கணும். நான் நித்திரன்னு சொல்லுவாரு, விடவே கூடாது. நீங்க அந்த அளவுக்கு பேசணும். டிசைனை பத்தி பேச வந்தா சொல்றது புரிஞ்சுச்சுங்களா? ஸோ இதுல இவ்வளவு விஷயம் இருக்கு. எம்பத்தைஸ் பத்தி பேசுறதுக்கு இவ்வளவு இருக்கு. யூசர் இன்டர்வியூ, காம்படிட்டர், ஃபீட்பேக், புக் ஸ்டடி, டைரி ஸ்டடி, ஃபீட்பேக் அனாலிசிஸ், ஆன்லைன் ரிசர்ச், ஏபி டெஸ்டிங், யூஎக்ஸ் அனாலிட்டிக்ஸ் டூல்ஸ், யூரிஸ்டிக் எவாலுவேஷன், யூஎக்ஸ் ஆடிட், இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. டிஃபைன்ல போய் பேசுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பர்சோனா இருக்குது, எம்பத்தை மேப் இருக்குது, கரண்ட் ஜர்னி மேப் இருக்குது. ஸோ இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம இருக்கிறது 3வது ஸ்டேஜ், 3rd ஸ்டேஜ்ல இருக்கிறோம். ஸோ மொத பிகினர்னு ஒன்று பார்த்தோம். பிகினர்ல வந்து யூஐ யூஎக்ஸ் டிசைனரா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? we have to do a lot of understanding about the நம்மளுடைய ப்ராடக்ட் என்ன பண்ணுது, நம்ம என்ன பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நம்ம வந்து யூஐ யூஎக்ஸ் டிசைன்ல வந்து பிரைன் ஸ்டார்மிங்னா என்ன, அந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இப்போ நம்ம வந்து 3 விதமான ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதுல வந்து ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா லைக் என்ன சொல்றது, டிசைன் திங்கிங் ப்ராசஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் சென்ட்ரிக், ஆக்டிவிட்டி சென்ட்ரிக், லீன் யூஎக்ஸ், அது அஜைல் யூஎக்ஸ், இந்த யூஎக்ஸ், கிரீன் யூஎக்ஸ், நிறைய யூஎக்ஸ் பார்த்தோம். கரெக்டா? ஐடிஓ அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். அதுல நம்ம ஃபேமஸா நம்ம மார்க்கெட்ல எப்பயுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னேன், டிசைன் திங்கிங் ப்ராசஸ் ஒன்று பயன்படுத்திட்டு இருக்காங்க நான் சொன்னேன். கரெக்டாமா? கரெக்டா இல்லையா? டிசைன் திங்கிங் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து பரவாயில்ல யூஸ் பண்ற மெத்தடாலஜி. லீன் யூஎக்ஸ் யூஸ் பண்ணலாம், எந்த யூஎக்ஸ் வேணா யூஸ் பண்ணுங்க, மெத்தடாலஜி எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ பிரச்சனை கிடையாது. பட் ஆனா இந்த டாபிக்லாம் பண்ணாம எதுவுமே இல்லை. சரிங்களா? இதெல்லாம் கவர் பண்ணாம எந்த டாபிக்கையும் எந்த மெத்தடாலஜியும் இல்லை. எல்லாத்துலயுமே இந்த பேசிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இங்க பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங் செஷன் முடிஞ்சிச்சு, ப்ராடக்ட் திங்கிங் முடிஞ்சுது, ப்ராப்ளம் சால்விங் முடிஞ்சுது. இப்போ ப்ராப்ளம் சால்விங்ல 3 டைப்ஸ் பார்த்தோம். அப்புறம் டிசைன் திங்கிங்குள்ள வந்துட்டு இருக்கிறோம். இப்போ ரிசர்ச் அண்ட் டிஸ்கவரி அனாலிசிஸ் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இப்போ வந்து பார்த்தோம் டிஃபைன்ல. இப்போ என்ன பண்ண போறோம்? ஐடியேஷன் பண்ண போறோம். கரெக்டா? அப்போ நம்ம கிட்ட இப்போ என்ன இருக்குது?
யூசர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, யூசரோட குரூப் தெரிஞ்சு போச்சு, அவனுக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது தெரிஞ்சு போச்சு. இப்ப நம்ம 3வது இடத்துல இருக்கிறோம். இப்ப அந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் நம்ம கொடுக்க போற அந்த இடத்துல இருக்கிறோம். ஓகேவா? பார்க்க ஆரம்பிக்கலாமா ஐடியேஷன் என்னன்னு சொல்லிட்டு? பாத்துருவோமா? ஓகே, ஸோ ஐடியேஷன் ரொம்ப அப்படியே ஃபாஸ்டா அப்படியே கடன்னு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய யூஎக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஓகேங்களா? நம்ம யூஎக்ஸ் பத்தின படிப்பு இந்த ஐடியேஷன் செஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்யூஷன் ஸ்பேஸ்ல இருக்கிறோம். முன்னாடி 2 இருக்குது இல்ல டிசைன் திங்கிங்ல, அந்த ரிசர்ச் இருக்கிறது, முன்னாடி இருக்கிற அந்த டிஃபைன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, அது எல்லாமே ஃபேஸ் ஆஃப் ப்ராப்ளம் ஸ்பேஸ். நம்ம இந்த எம்பத்தைஸ் அண்ட் டிஃபைன் வந்து ப்ராப்ளம் ஸ்பேஸ், ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கக்கூடிய இடம். மீதி இருக்கிற அந்த 3 இருக்குது பாத்தீங்களா, ஐடியேஷன், ப்ரோடோடைப், டெஸ்டிங், இதெல்லாம் சொல்யூஷன் கொடுக்குற இடம். இது வரையும் புரிஞ்சதுன்னா சந்தோஷம். ஓகே, ஸோ ஐடியேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க வந்து யூசர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண அந்த டேட்டா, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது இப்போ, கரெக்டா? இப்போ அந்த ப்ராப்ளத்துக்குலாம் எப்படிலாம் வந்து ஒரு ஐடியா கொடுக்க போறோம், ஒரு இனோவேஷன் கொடுக்க போறோம் அப்படின்றத பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதை பத்தின தெரிஞ்சுக்கிற ஒரு ஒர்க் ஷாப்பு, ஒரு மீட்டிங் தான் ஐடியேஷன். ஸோ இந்த பிரைன் ஸ்டார்மிங்லாம் படிச்சிருப்போம்ல, அது மீட்டிங்கு, ஒர்க் ஷாப்பு, இது எல்லாம் எங்க நடக்க போகுது அப்படின்னா இந்த இடத்துல நடக்க போகுது. ஸோ ஐடியேஷன் வரதுக்கு முன்னாடி உங்க மைண்ட் எப்படி நீங்க வச்சுக்கணும், ஒரு யூஎக்ஸ் டிசைனரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பச்சவந்தி மாதிரி வச்சுக்கணும். பச்சவந்தி என்ன பண்ணும் சொல்லுங்க பார்க்கலாம்? பச்சவந்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பச்சவந்தி என்ன தெரியுமா? தெரியும்னா எஸ்ன்னு போடுங்க. சார் அந்த பச்சவந்தி பிளேஸுக்கு ஏற்ற தெரியும்னா மாதிரி எஸ் எனக்கு சேட்ல. சேஞ்ச் பண்ண. பச்சவந்தி என்ன பண்ணும்? பச்சவந்திக்கு பேர் என்ன இங்கிலீஷ்ல சொல்ல முடியுமா? சார் செமிலியான். ஜிபிடிக்கு ஏதோ ஆயிடுச்சு, பேச மாட்டேங்குது. புரியல, அதுக்கு பேரா? எஸ் சார். பச்சவந்திக்கு பேர் இங்கிலீஷ்ல என்னன்னு கேட்டேன், அதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? செமிலியான் சார். கெமிலியானா? எஸ் சார். ஓகே, இருங்க போட்டு பார்ப்போம். இதானே? இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கெமிலியானா? கரெக்டாப்பா? கெமிலியான் கரெக்டா? நிஷா கரெக்டா? நிஷா எனக்கு தெரியாது, இங்கிலீஷ் படிக்கிறேன் நான். எஸ் சார். ஓகே டன். இந்த கெமிலியன் என்ன பண்ணு தெரியுமா, மரத்துல போயிட்டு பச்சை கலர்ல போய் உட்காரும்போது பச்சையா மாறிடும், சிவப்பு கலர்ல போய் உட்காந்துச்சுன்னா சிவப்பா மாறிடுமா. ஓகேங்களா? அதாவது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோடைய கலரை வந்து மாத்திக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க ஒரு யூஎக்ஸ் டிசைனரா, நீங்க வந்து உங்களோட பேக்ரவுண்ட் ஆஃப் ஸ்டடி எது ஒன்றா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரியா வந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்ச பர்சனா இருக்கலாம், இல்ல குணவதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், இங்க புருஷோத் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் பக்கம் போகாத ஒரு பர்சன், இல்ல ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இல்ல வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் படிச்சவரா இருக்கலாம். உங்களுக்கு எதுவுமே சரியா சம்பந்தமே இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. அப்போ ஒரு
டாக்டருக்கு ஒரு ஆப் பண்ண போறீங்க, இல்ல வந்து ஒரு ஆப் பண்ண போறீங்க, இல்ல ஒரு கப்பலுக்கு ஆப் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க கப்பல்ல வேலை செய்யற பர்சனா இருந்தா தான் பண்ண முடியலாம் கிடையாது. அந்த இடத்துக்கு போய் உட்காந்து அவனுங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டே உங்களால என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மனநிலைக்கு வரணும். அப்போ பச்சோந்தி மாதிரி உங்களோட மைண்டை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெஷ் அப் ஆக்கிட்டு அந்த பக்கம் போனீங்கன்னா அப்படியே அந்த டாக்டர் மாதிரி கோட் ஃபிட் போட்டுக்கணும். சொல்லுங்க என்ன பண்றீங்க, எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னன்னா யூ ஹவ் டு அடாப்ட் யுவர் செல்ஃப். இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், ஐடியேஷன்ல. ஐடியேஷன்ல உங்க மைண்ட ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷா அந்த டிபார்ட்மெண்ட் பத்தியே எனக்கு தெரியாது, நான் டாக்டரே கிடையாது, ஆனா டாக்டருக்கு ஆப் பண்ண சொல்றாங்க என்கிட்ட, நான் எப்படியா பண்ணுவேன் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா ஏன் பண்ண முடியும், நீங்க தான் பண்ண முடியும். பிகாஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை டிஃபைன் பண்றது உங்க கையில இருக்குது. அந்த இடத்தோடைய ஐடியா தான் உங்களுக்கு தெரியாது, அதாவது டாக்டருடைய ப்ராசஸ் தான் உங்களுக்கு தெரியாது. அப்போ டாக்டரோட ப்ராசஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ரிசர்ச் ப்ராசஸ் எல்லாம் நீங்க பண்றீங்க. அப்ப அந்த ரிசர்ச் ப்ராசஸ் எல்லாம் பண்ணா டாக்டர் என்ன பண்றாங்கன்றது எல்லாம் புரிஞ்சுக்க முடியுமா உங்களால? அப்போ as a UX engineer you have to change your mind accordingly to the project. இன்னைக்கு ஒரு 6 மாசம் ஹெல்த் கேர்ல ஒர்க் பண்ணுவீங்க, ஒரு 8 மாசம் கேமிங் ப்ராடக்ட்ல ஒர்க் பண்ணுவீங்க, ஒரு 10 மாசம் வந்து ஒரு B2B ஆப்ல ஒர்க் பண்ணுவீங்க, ஒரு 2.5 வருஷம் ஒரு இ-காமர்ஸ்ல ஒர்க் பண்ணுவீங்க. இந்த மாதிரி மாறி மாறி போயினே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பிரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸா அமேசானுக்கு ஒர்க் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா பிரியா? 1.5 years மேல ப்ரோ. 1.5 years ஆவா? 1.5 years வந்து பாத்தீங்கன்னா அமேசானுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்போ அமேசான்ல வந்து என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட டிபார்ட்மெண்ட் ரைட்டிங், கண்டென்ட் ரைட்டிங் வச்சுங்க, ஓகேங்களா, டெக்னிக்கல் ரைட்டர்னு வச்சுங்க. அப்போ அவங்க சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ரைட்டர் தான், சரியா? இப்போ யாருக்கு டெக்னிக்கல் ரைட்டரா இருந்தாங்க, இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு, கரெக்டா? இப்போ அவங்கள இதே வேற கம்பெனிக்கு விட்டா, வேற ஒரு இண்டஸ்ட்ரிக்கு விட்டா, அங்க போய் அந்த இண்டஸ்ட்ரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். So it's all about understanding and upgradation of yourself. So ஒரு யூஎக்ஸ் ஐடியேஷன் பர்சன் ஐடியேஷன் பண்றாங்க அப்படின்னா உங்க மைண்டை ஃப்ரெஷ் அப் ஆக்கணும். நான் வந்து ஒரு விஷயத்த கியூரியஸா கத்துக்க வந்திருக்கேன், ஒரு ப்ராசஸை கியூரியஸா கத்துக்க வந்திருக்கேன். கொஸ்டின் கேட்க போறேன், ரொம்ப கேவலமான கொஸ்டின், நல்ல கொஸ்டின், சூப்பர் கொஸ்டின், வைல்டு கொஸ்டின், எந்த கொஸ்டின் இருந்தாலும் கேளு, தப்பு கிடையாது. கொஸ்டின் கேட்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், டிசைனருக்கு அழகு ஆஸ்க் a question. If you are not asking question, you are not a designer. Ask 5 questions இருக்கு, அந்த 5 டாபிக்ஸ் இருக்கு, அதாவது 5Ws 1Hன்னு சொல்லுவோம். யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க 5W 1H? ஒரு ப்ராடக்ட் டிசைனரா, ப்ராடக்ட் இன்ஜினியரா நீங்க இதெல்லாம் கேட்கணும். 5W வாட், ஒய், வென், ஹவ், வேர், சரியா? இந்த கொஸ்டினை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய யூஎக்ஸுக்கான கேள்விகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும், புரிய ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளோ நேரம் எதுக்காக இதை எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா உங்க மைண்டை வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷாக ஆக்கி வச்சுக்கணும். நீங்க ஐடியாஸை ஜென்ரேட் பண்ண போறீங்க. அப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ப்ராப்ளத்தை பத்தின கொஸ்டின் நம்ம ஆளுங்க கூட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சொல்யூஷன் கொடுக்க போறோம். அதாவது யூ ஆர் கோயிங் டு கிவ் அ சொல்யூஷன் ரைட் நவ். அப்போ ரிசர்ச் முடிஞ்சு போச்சு, யூசரோட பர்சோனா, டார்கெட் ஆடியன்ஸ், அவங்க ஜர்னி எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதுன்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ எதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் அவுட் பண்ண போறோன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. கரெக்டுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ டு யுவர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் the ideation stage simulate the free thinking and expands the problem space. Ideation is the creative process where designers generate ideas in session. So ideation is the process where designers can generate ideas in the session. Participants gather with the open minds and produce address பண்ணி ஒரு ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணி ஒரு ஐடியாவை ஜெனரேட் பண்றதுக்கான ஒரு இடம் இருக்குது அப்படின்னா எஸ், தட் இஸ் அவர் ஸ்டேஜ் ஆஃப் ஐடியேஷன். புரிஞ்சதில்ல? எல்லாருக்கும் புரிஞ்சதில்ல? ஃபைல் ஓப்பன் வச்சிருக்கேன்.
ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ ஒரு ஐடியேஷன் பர்சனா நீங்க ஒரு ஐடியாவை ஜெனரேட் பண்றதுக்கான மனசு திடப்படுத்திக்கிட்டு வந்து உட்காடுறீங்க ஒரு மீட்டிங்ல. சரியா? இட்ஸ் அ மீட்டிங், பேசிக்கலி இட்ஸ் ஒரு குரூப் ஆஃப் மீட்டிங், எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஓகே, ஸோ அப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஐடியேஷன் அப்படின்னா என்ன ப்ரோ? உள்ள என்னெல்லாம் பண்ணுவோம், அந்த ஐடியேஷனுக்குள்ள நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ தெளிவா. ஸோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க மைண்ட் செட்டுக்குள்ள வர வேண்டியது இந்த விஷயங்கள்லாம் வச்சுக்கணும் நீங்க மைண்ட்ல. ஓகேவா? ஐடியேஷன் ப்ராசஸ்க்குள்ள நடக்க போறது இத்தனை டாபிக்ஸ், இதெல்லாம் நடக்க போகுது. இதுல எது வேணா நடக்கலாம். அடாப்ட் நடக்கலாம், கனெக்ட் நடக்கலாம், டிஸ்டர்ப் நடக்கலாம், ஃபிளிப்பிங், இதெல்லாம் நடக்கலாம். ஃபர்ஸ்ட் அடாப்டிங்னா என்ன? வாட் இஸ் அடாப்டிங் ப்ரோ? அடாப்டிங் மீன்ஸ் நான் இப்பதான் சொன்ன கொஞ்சத்துக்கு முன்னாடி, நம்ம அந்த சப்ஜெக்ட்ல பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்க மாட்டோம், கரெக்டா? ஆனாலும் என்னால ஒரு ஆப் கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும், உனக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும் என்னால. பிகாஸ் ஐ எம் அ UX டிசைனர், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர். I can understand your department and your process, where users are getting problem, that I can able to understand. I can redefine your work experience, redefine your experience, customer experience, and I can give a lot of different solutions that will make your product to make more billions and millions. அப்போ நான் வந்து உங்க ப்ராடக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்க பிரச்சனை என்ன கண்டுபிடிச்சு சொல்யூஷன் என்னால கொடுக்க முடியும் ஐயா. அது மூலியமாக உங்கள் கம்பெனி நிறைய விதத்தில் லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியும் ஐயா. இந்த மாதிரி உங்களோட இன்டர்வியூல போய் நீங்க பேசுனீங்கன்னா ஐயா உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஐயா. யூஎக்ஸ் உடைய வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்ல பிச் பண்ணுங்க ஐயா. இன்னும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஎக்ஸ்ல வந்து வேலை கிடைக்காதா, வேலை கிடைக்குமா, ஏஐ வந்துருச்சு இப்பெல்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா ஐயா கண்டிப்பாக வேலை இருக்குது ஐயா, வேலை இல்லாமலாம் இல்லை. You can go and enter into any company. There is one UX engineer job role will be there. The only thing is you have to be good at all the things. AI குள்ள கரெக்டா வந்திருக்கணும், டிசைன் தெரிஞ்சிருக்கணும், டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும், அஜைல் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதுக்கு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி வச்சிருக்கணும். ஏன்னா ரெஃபர் பண்ணோம்ல, ரொம்ப நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஹெச்பியில வந்து ஒரு ஒர்க் வந்திருந்தது, UI UX டிசைனர் லீடுன்னு சொல்லிட்டு டெக் லீடுன்னு போட்டு. சரி UX லீடுன்னு வந்துச்சு, போட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட அனுப்பி விட்டேன். 1 மாசத்துக்கு முன்னாடியே குளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அவர் எனக்கு வந்து ஹெச்பியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஃப்ரெண்டு. ஸோ ஷேர் பண்ணி பார்த்தா 1 மந்த்லேயே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அடுத்த வாட்டி ட்ரை பண்ணி உள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி போட்டா சொல்றேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே ஃபைன். அடாப்டிங். ஸோ பி ஏபிள் டு சுவிட்ச் ஹவு யூ சி, அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எக்ஸ்டெண்ட் திங்கிங் as நியூ இன்புட் கெட் ஜென்ரேட்டட். ஸோ நான் வந்து ஒரு நாசாவில் இருக்கிற ராக்கெட்டுக்கெல்லாம் ஐடியா கொடுக்க முடியுமா? நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரி பற்றிலாம் யோசிக்க முடியுமா? நான் இதை பற்றிலாம் பண்ண முடியுமா? அப்படிலாம் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. சரியா? நீங்கள் ஒரு ரிசர்ச்சர், நீங்கள் ஒரு டாக்டர், நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட். ஓகே, யூ கேன் கிவ் அ சூப்பர் சொல்யூஷன் டு த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், எதுக்கு வேணால் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ அந்த மைண்ட் செட்டுக்குள்ள வாங்க. இதுக்கு பேர் ஓவர் கான்ஃபிடென்ட் கிடையாது. We are going to talk about the data. டேட்டா வச்சு தான் நம்ம ஐடியா கொடுக்க போறோம். நம்ம சும்மா ஒன்று போய் ஐடியா கொடுக்க போறது கிடையாது. கரெக்டா? என்னப்பா சொல்றீங்க? டேட்டா ரிசர்ச் பண்ணிக்கிறோம், ரிசர்ச் வச்சு நான் என்ன பண்றேன், உங்க ஐடியா கொடுக்குறேன். எல்லாத்துக்கு முன்னாடி டேட்டா இருக்குது ப்ராப்பரா. டேட்டா இல்லாம நான் ஏன் பண்ண போறேன் சொல்லுங்க? ஸோ இட்ஸ் நாட் அ ஜஸ்ட் மைண்ட்ல இருந்து அப்படியே சொல்ற ஐடியா கிடையாது. டேட்டாவை அனலைஸ் பண்ணி நம்ம கொடுக்க போற ஐடியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடாப்டிங். ஸோ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிற தன்மையோட இருங்க. மற்ற டிபார்ட்மெண்ட் அதுக்கெல்லாம் நான் ஐடியா கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. யூ கேன் ஏபிள் டு ப்ரொவைட் ஐடியாஸ். சொல்றது புரிஞ்சுதா? ஸோ இட்ஸ் ஆல் பாசிபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிங். ஓகே, கனெக்டிங் அப்படின்னா என்ன? பி ஏபிள் டு கனெக்ட் seemingly unrelevant concept, attributes or themes in order to create new possibilities.
அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு படுத்தி பார்க்கிறது, வேற வேற விஷயத்து கூட இந்த விஷயத்தை பயன்படுத்தி பார்க்கிறது. அதாவது இப்ப ரீசெண்டா ஒண்ணு படிச்சேன். ஸ்விக்கி கான்செப்ட் மாதிரியே வந்து டாக்டருங்க ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாமா, ஒரு ஆப், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸ்விக்கி கான்செப்ட் லைக் டாக்டர் சொல்லிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கா போயிட்டு அவங்களே போய் இப்ப ரீசெண்டா ஒன்று படிச்சேன் நான் ஆக்சுவலா. ஏதோ வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் மாதிரி வந்து ஸ்விக்கி கான்செப்ட்ல டாக்டர் ஆப் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெங்களூர் பேஸ்டு ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஓகேங்களா? ஸோ ஏன் நான் சொல்றேன்னா, கனெக்ட் பண்றாங்க பாருங்க. ஸ்விக்கி வந்து வீட்டு வீட்டுக்கா போய் என்ன பண்றாரு, ஃபுட்டு கொடுக்குறாரு. கரெக்டா இல்லையா? அதே நான் போய் வீடு வீடா போயிட்டு எழுத்து கொடுத்தா, வீடு வீடா போய் நான் என்ன பண்றேன், போயிட்டு ஐம் கோயிங் டு கிவ் சம் வெல்னஸ் ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதா இருக்கலாம், இந்த மாதிரி சம்திங் இருக்கலாம். இது வரைக்கும் பாருங்க, அந்த ஆப்போட பேர் வந்து இதுதான், டெஸ்ட் ஹெல்த் அதுக்கு பேரு. ஓகே, ஸோ ஸ்விக்கி ஸ்டைல் ஆர்டர் பண்ணீங்கன்னா போதும், நாங்களே வந்து மருத்துவம் பார்த்துட்டு வந்துடும். அதாவது நீங்களாம் வர தேவையில்லை ஐயா, நீங்க எங்க கிளினிக்லாம் வர தேவையில்லை, நாங்களே வரோம் உங்க வீட்டுக்கு அப்படி சொல்லி என்ன பண்றாங்க, வீடு வீடா போயிட்டு மருத்துவம் பார்க்கறாங்க. டெஸ்ட் ஹெல்த் அப்படின்ற கம்பெனி. இதெல்லாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட். சரிங்களா? பாருங்க, ஸ்விக்கி எங்க இருக்குது, டாக்டர் எங்க இருக்காரு. பி ஏபிள் டு கனெக்ட்னு சொன்னால, எல்லாத்துக்கூடயும் கனெக்ட் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ஐடியா ஜெனரேட் பண்றதுக்கு நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, அடாப்ட் பண்ணிக்கணும் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், கனெக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த ஐடியாவை இதுல போட்டா எப்படி இருக்கும் அப்படி. யூ ஹாவ் டு திங்க் லைக் தட். ஸ்விக்கி கான்செப்ட் தூக்கிட்டு வந்து அழகா டாக்டர்ல இருந்து போட்டுருக்காங்க பாருங்க. இட்ஸ் பேசிக்கலி ஐடியா. ஸோ அப்போ கனெக்ட் பண்றது, என்னென்ன கான்செப்ட்லாம் நம்மளுக்கு தெரியுமோ, தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு புது விதமான ஐடியா கொண்டு வர்றது. ப்ரோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே ஸ்விக்கி கான்செப்டை நீங்க வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம். எதுக்கு, இந்த பேர் என்னது, we have that product called laundry systems. ஸோ உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட் உங்ககிட்ட இருக்கிற உங்களுடைய கலெக்ட் பண்றதுக்கு ஒரு ஏஜென்ட் அனுப்பி அவங்க கலெக்ட் பண்ணி நேரம் லாண்ட்ரிக்கு போய் கொடுக்கலாம். இப்போ நானே வந்து பாத்தீங்கன்னா பர் மந்த்துக்கு பர் வீக்கு, ஓகேங்களா, ஒரு வீக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 + 297 497 to 500 rupees ஸ்பெண்ட் பண்றேன். ஒரு வீக்குக்கு என்னுடைய ட்ரை கிளீனிங்காக என்னுடைய ட்ரெஸ்ஸை வந்து வாஷ் பண்றதுக்கு ஐ எம் பேயிங் 500 rupees மினிமலி பர் வீக். சின்னதா ஒரு கணக்கு பண்ணி பாருங்க. இதே மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கிற ஓகே ஒவ்வொருத்தவங்களும் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, 100 பேர் இன்டூ 1 வீக் போட்டிங்கன்னா 500 ரூபான்ட்டு போட்டிங்கன்னா எவ்வளோ காசு ஆகுது. அதே ஒரு மாசமா போட்டிங்கன்னா 4 வாரம் 2000 ரூபா. சரியா? ஒரு பர்சன் கிட்ட இருந்து அந்த 100 இன்டூ ஓகேங்களா 2000 ரூபா கணக்கு பண்ணி பாருங்க. ஒரு மாசத்துக்கான அவனுக்கான ரெவன்யூ பாருங்க. சிம்பிள் மணி, ப்ராப்பர் ப்ராசஸ் இருந்தா போதும், யூ கேன் மேக் மணி. இதான் கனெக்ட். அந்த கால்குலேஷன் மெத்தடாலஜி கம்மிங் வித் ப்ராப்பர் ஆண்டர்பிரனர் ஓரியன்ட் மைண்ட் செட்டோட வந்து பண்றது தான் விஷயம். ஓகே,
அப்ப இங்க என்ன பார்த்தோம் இப்ப நம்ம அன்ரிலவெண்டான கான்செப்டா இருக்கலாம், ஆட்ரிபியூட்டா இருக்கலாம், அது கூட உங்களால என்ன பண்ணிக்க முடியணும், கனெக்ட் பண்ணிக்க முடியணும். கனெக்ட் பண்ணி ஒரு புது விஷயத்தை கொண்டு வர ட்ரை பண்ணணும். தாட் ப்ராசஸ். ஓகே, அடுத்து தேர்ட் பாயிண்ட், டிஸ்டர்ப்ட். டிஸ்டர்ப்ட்னா எல்லாரும் மாதிரி யோசிக்காம கொஞ்சம் தனித்துவமா யோசிக்கிறது. காமன்லி எல்டு பிலீஃபா இருக்கிறதோ இல்ல அசம்ஷனா இருக்கிறதையோ போய் செக் பண்ணி பாக்குறது. சில பேர்லாம் இருப்பாங்க, இதே அதெல்லாம் வெறுக்குடா சுடுண்டா அப்படின்னு சொல்லும்போது போய் தொட்டு பார்த்துட்டு வருவான். ஓகேவா, அந்த மாதிரி கேஸ் எல்லாம் இருக்கும். நானுமே அந்த மாதிரி ஒரு கேஸ் தான். ஓகேவா, ஒருத்தர் அயன் பண்ணிட்டே இருந்தாரு. ஓகேங்களா, அயன் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு இரும்பு இருக்கும் அது கீழே. தம்பி கைக்கே வச்சிடாதப்ப சுடும்பானாரு. ஓகேங்களா, கையை வச்சு பார்த்தேன் நான், பட்டையே போட்டுருச்சு கையில. அதாவது காமனா ஒரு விஷயம் நடக்குது, இல்ல ஒரு பிலீஃப் இருக்குதுன்னா யாரோ ஒருத்தன் சொல்றாங்கன்னா அது உண்மையா அப்படி செக் பண்ணி பார்க்கறதுக்கு பேரு தான் இந்த கான்செப்ட். ரீதிங்க் அப்படின்னா மறுசுழற்சி, மறு ஆய்வு பண்ணு, மறுபடியும் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஐடியேஷனை பொறுத்தவரை எலான் மஸ்க் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நபர். ஏன் ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலான் மஸ்க் ராக்கெட்லாம் ரீயூஸ் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சா பார்த்தீங்களா, அங்கதான் வின்னு. ராக்கெட்டை ரீயூஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சாங்க பாத்தீங்களா, அங்க win. ஏன்னா எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டிருந்தாங்க. ராக்கெட்டை கிரியேட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 1700 கோடி செலவு பண்ணி they are not using it for second time. தூக்கி போட்டுருவாங்க, அவ்வளவுதான், ஒன்ஸ் தான் அது. பட் ஆனா எலான் மஸ்க் why I can use ராக்கெட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு யோசிச்சு பார்த்தனால்தான் இன்னைக்கு ஸ்பேஸ் எக்ஸ்னு ஒரு நிறுவனமே இருக்கு. சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்பேஸ் எக்ஸ்ன்ற ஒரு நிறுவனத்துக்கான முக்கிய காரணமே இந்த மாதிரி கொஞ்சம் ஓவரா அதுதான். அப்ப எல்லாரும் நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கணும், அத போய் வேலிடேட் பண்ணி பார்க்கணும். That is what disrupting. Disrupting என்னன்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் கேக்குது, யாருக்கெல்லாம் கேட்கல, கேக்குதுன்னா கிளியர் மட்டும் போடுங்க. இப்ப என்னோட வாய்ஸ் பிரேக் ஆகுதா? எல்லாருக்குமே கிளியரா கேக்குது இல்ல நான் பேசுறது? ஓகே, இப்பயுமா இப்பயுமா பிரேக் ஆகுது? நான் எல்லா டேப்புமே க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்பா மோஸ்ட் ஆஃப் த டேப்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, கிளியரா இருக்கா? சந்தோஷம்.
ஓகே, அடுத்து ஃபிளிப்பிங். ஓகே, ஃபிளிப்பிங்னா ஃபிளிப்பிங்னா மாத்தி போட்டு யோசிக்கிறது. ஒரு விஷயத்த ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து யோசிக்கிறது. அதாவது ஒரு விஷயம் டெட் எண்ட் ஆயிடுச்சு, ஓகேங்களா, இதுக்கு மேல எதுவுமே வாய்ப்பு இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது அதுல இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணலாமே அப்படின்னு யோசிக்கிறது தான். கரெக்டா? பேடிஎம்மோட கதை முடிஞ்சு போச்சு. ஏன்னா கூகுள் பேவும் ஃபோன்பேவும் வந்து தாறுமாறா ஓடிட்டு இருக்குது. பேடிஎம்மோட கதை தாறுமாறா முடிஞ்சு போச்சு. யாரும் தெரியும் அது பேடிஎம்மோட கதை? பேடிஎம் வந்து பாத்தீங்கன்னா டாப்ல வந்த பர்சன், ஓகேவா. அப்புறம் என்னாச்சு, அப்படியே கொஞ்சமா படிப்படியா குறைஞ்சு வந்து ஃபோன்பே எல்லாத்தையும் தட்டி போயிட்டான். பேடிஎம் 4வது இடத்துக்கு வந்து போச்சு. பேடிஎம்மோட ஸ்டேக் குறைஞ்சிட்டு வருது, அதாவது ஷேர் எல்லாம் குறைஞ்சிட்டு வருது மார்க்கெட்ல. அப்பதான் அவங்க சிஇஓ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஒன்று கண்டுபிடிச்சாரு, பேடிஎம் வாய்ஸ் பாக்ஸ். பேடிஎம் வாய்ஸ் பாக்ஸ் செம ப்ராடக்ட், ஓகேவா. பாருங்க, 999 முத இந்த பிரச்சனையை உருவாக்கினாங்க. பேடிஎம், அதாவது பணம் வருது பட் ஆனா தெரிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணி இப்ப எல்லா கடையிலையும் பேடிஎம் கொடுத்துட்டானா. பேடிஎம்மில் 200 ரூபாய் பெறப்பட்டது அப்படின்னு வந்துட்டு இருக்கா. அப்போ பாருங்க, பேடிஎம்மோட ப்ராடக்ட்ன்றது ஒண்ணு, அந்த ப்ராடக்ட் சப் ப்ராடக்ட் ஒண்ணு கண்டுபிடிச்சான் பாருங்க, அங்க இருக்க ஆள். சோ இப்போ அதை பார்த்துட்டு உடனே என்ன பண்ணாங்க, அடுத்தடுத்த ஆளுங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, அவங்க எல்லாரும் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா? யாராவது பார்த்துருக்கீங்க? சி, பேடிஎம் கம்பெனிக்காரங்க ஃபர்ஸ்ட் ஏஐ சவுண்ட் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்றாங்க அப்படின்னு வந்துச்சா. இதுல இருந்து என்ன தெரியுது? என்னப்பா தெரியுது உங்க எல்லாருக்கும்? அதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு தெரியுது. கரெக்டா? இதுதான் ஒரு இன்ஜினியர், ஒரு ப்ராடக்ட் டிசைனருக்கு அழகே என்ன தெரியுமா, டெட் எண்ட்ல கூட அவனுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் பத்தி ஐடியா வரும். ஸோ யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் மல்டிபிள் வே, ஓகேங்களா. அவங்க மல்டிபிள் வே திங்க் பண்ணி பார்த்துட்டு ஒரு ப்ராடக்ட் ஐடியா உருவாக்குறதுக்கு ட்ரை பண்றாரு அவங்களுடைய பேடிஎம்மோட சிஇஓ. சி, Paytm Soundbox, commonly called Voice Box, was conceptualized by Vijay Shekhar Sharma, founder and CEO of Paytm. It's officially pioneered, launched the first soundbox at 2019, become a first company to introduce audio payment alerts merchant to India. பாத்தீங்களா ப்ரோ? இது யாரு ப்ரோ உங்களுக்கு சொன்னது? இல்ல நீங்க இவ்வளவு நாள் பாத்தீங்களா, இதை பத்தி எல்லாம் யோசிச்சு பாத்தீங்களா? இதுக்கு பின்னாடி வந்து யார் இருக்கிறாங்க, இது யாரு கண்டுபிடிச்சாங்க, இது எதுக்காக வந்துச்சு மார்க்கெட்ல? யாராவது இதெல்லாம் பாத்தீங்களா? பாத்தீங்கன்னா எஸ், பார்க்கலாம் நோ போடுங்க. இங்க பாருங்க, அந்த சவுண்ட் பாக்ஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு
கிட்டத்தட்ட 800 கோடியில இருந்து 1200 கோடி வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க ஆனுவலி. ஒரு டப்பா வச்சு. ஓகே, ஹிஸ்டாரிக்கல் குரோத் 2022ல வந்து பாத்தீங்கன்னா 500 crores கிட்டத்தட்ட அவங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கிறாங்க ரெவென்யூவா. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூலியமா. சப்ஸ்கிரிப்ஷன் என்னது? அந்த டப்பாவை வந்து வாங்குறதுக்குலாம் காசு கிடையாது. ஆனா மாசம் மாசம் வாடகையா ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு. ஓகேவா? கிட்டத்தட்ட 2025ல 2194 கோடியை வந்து சம்பாரிச்சிருக்குது அந்த பேடிஎம் பாக்ஸ் மூலியமா மட்டும். சொல்றது புரிஞ்சுதா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அப்போ அந்த சவுண்ட் பாக்ஸ்ன்றது மூணு மெயின் சேனல் மூலியமா சம்பாதிக்குது. ஒன்று வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸு, இன்னொன்று வந்து அப்ரண்ட் காசுனா அதை கொடுத்து வாங்கும்போது 240 ரூபா என்ன கொடுத்து வாங்கணும், அந்த பேடிஎம் கம்பெனிக்காரன் கொடுப்பான். அதுக்கப்புறம் அதுலேயே அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரிலாம் போட்டாங்கன்னா, இந்த கொக்கோ கோலா அது இதுன்னு ஏதாவது ப்ளே பண்ணாங்கன்னா அதில் இன்னும் கொஞ்சம் ரெவன்யூ வரும். ஸோ பார்த்துங்க, ஒரு சாதாரண டப்பாவை உருவாக்கிட்டு அதை வச்சு 2000 கோடி உருவாக்க முடியும் அப்படின்னா, யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் த ரியல் பவர் ஆஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியரிங். ஒரு இடத்துல பிரச்சனையை கண்டுபிடிக்கிறான், அதை ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்குனானா இல்லையா? சொல்றது புரிஞ்சுதா கைஸ்? QR கோட் வந்துருச்சு, போன்பே எடுத்துட்டு போயிட்டாங்க, மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. ஆனா அங்க ஒரு பிரச்சனை இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சான் பாத்தீங்களா? அங்கதான் இருக்குது ஒரு மூளை. என்ன மூளை? ப்ராடக்ட் டெவலப்பரு ஆண்டர்பிரனர்ன்ற மூளை. அந்த மூளைக்கு தான் காசு. த திங்கிங் அண்ட் தாட் ப்ராசஸ் வேர் த ப்ராப்ளம்ஸ் ஆர் ஹேப்பனிங். அந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கலாம், அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம். இது எல்லா கடையுமே தெரிஞ்சது தானே? ஏமாத்திட்டு போனாங்க. எத்தனையோ பேர் வந்து பே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு QR கோட காட்டு போனாங்க. he figured out solution. சிம்பிளா கொண்டு வந்தான், மார்க்கெட் லான்ச் பண்ணா. இன்னைக்கு பாருங்க, இதான் விஷயம். அவனால முடியுது அந்த விஷயத்தை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பக்காவா கொண்டு வந்து விட்டான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ 1.44 crores மெர்ச்சன்ட் டிவைசஸ் வந்து அவங்க கிட்ட ஆக்டிவா இருக்குதான். அதுல இருந்து ₹1 ஒரு நாளைக்கு லாபம் வந்தாலும் அவனுக்கு கோடி கணக்குல போகும். ஸோ பேடிஎம் வந்து பாத்தீங்கன்னா 65% ஆஃப் மார்க்கெட் ஷேரை வந்து அந்த சவுண்ட் பாக்ஸ்ன்ற கேட்டகரியில ஹோல்டு பண்ணி வச்சிருக்கான். பாத்தீங்களா கைஸ்? பேடிஎம்ன்றது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. அவன் எதுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் கம்பெனி தேவைப்படுது? அங்கதான் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்றானுங்க. இதுக்கும் இப்ப யூஎக்ஸுக்கு என்ன ப்ரோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் ஆல் அபவுட் ஃபிளிப்பிங்னா மாத்தி யோசி இந்த சுச்சுவேஷனை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத யோசிச்சதுனால ஒரு ஐடியா கிடைக்குது அவனுக்கு. கரெக்டா? அடுத்து ட்ரீமிங் அண்ட் இமேஜினிங். ஓகே, be able to visualize new picture of reality by turning abstract need into tangible picture or stories, thereby allowing space required to inventing bridges to reality. ட்ரீமிங் அண்ட் இமேஜினிங்ன்றது நம்ம எப்பயுமே பண்றது தான், சரியா? ஸோ ட்ரீமிங் அண்ட் இமேஜினிங் என்னதுப்பா? நீங்க சும்மா யோசிப்பீங்கல்ல, நான் ட்ரீம் அடிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. நோ, நத்திங் பட் இட்ஸ் அபவுட் விஷுவலைசேஷன். நான் வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறேன். நான் வந்து ஒரு கம்பெனில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ண விஷுவலைஸ் பண்ணி பார்த்தேன். ஓகேவா? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனில வந்து நல்ல ப்ராடக்ட் டிசைனரா ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு விஷுவலைஸ் பண்ணி பார்த்தேன். நான் வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓவா இருக்கணுன்றதை விஷுவலைஸ் பண்ணி பார்த்தேன். நான் ஒரு அகாடமி வைக்கணுன்றதை விஷுவலைஸ் பண்ணி பார்த்தேன். நான் எல்லாமே விஷுவலைஸ் பண்ணி பார்த்தேன். அதனாலதான் நான் இப்படி வந்து ஏதாவது பண்ணின்னு இருக்கிறேன் உட்காந்துட்டு, சரியா? ஸோ விஷுவலைசேஷன் மீன்ஸ் இட்ஸ் ஆல் அபவுட் bringing the idea into என்ன சொல்றது, கான்செப்ட். ஐடியாவை கான்செப்டா உருவாக்கி இப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் இருக்கலாம், இப்படி போகலாம் அப்படி சொல்லிட்டு ட்ரீம் அண்ட் இமேஜினேஷன் இஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு பிரிங் சம் நியூ பிக்சர். ஓகேவா? நீங்க எல்லாருமே வந்து இதை பத்தி யோசிக்கலாம், இதை பத்தி பண்ணலாம். ப்ரோ ட்ரீம் பண்ணிச்சா இப்படி கூட வர முடியும் அப்படின்னா, விசுவலைசேஷன் தான் உங்களுக்கு பிளான் போட்டு கொடுக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க. ஓகேவா? பால் இப்படிதான் வரப்போகுது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி மைண்ட் வச்சுட்டு இருக்கீங்கன்னா, அந்த பாலை கரெக்டா ஹிட் ஆகுது, பேட்டை கொண்டு போக முடியுமா முடியாதா? எனக்கு முன்னாடி தெரியும், நான் விஷுவலைஸ் பண்ணிட்டேன், அவன் இங்கதான் பால் போட போறான்னு சொல்லிட்டு அங்கதான் போட்டான், நான் அடிச்சேன், 6 போயிடுச்சு பால். இப்போ இமேஜினேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்.
ஃபார் வாட் எவர் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் உருவாக்கினாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சாலும் சரி, இமேஜினேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து எக்ஸ்பெரிமெண்டல். அதாவது எப்பயுமே வந்து எக்ஸ்பெரிமெண்டலா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பி பாசிபிள் டு பி அ எக்ஸ்பெரிமெண்டல் பீப்புள். ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அதை போய் ட்ரை பண்ணி பார்க்கறது. ஓகேங்களா? ஏதாவது ஒன்று பண்ண சொன்னாங்கன்னா அதை போய் ட்ரை பண்ணி பார்க்கறது, அதை போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறது, ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரை பண்ணுறது. ஓகே, டெஸ்ட் அவுட் சம் ஐடியாஸ். புது விஷயங்களை பற்றி யோசிச்சு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாமா, யோசிக்கலாமா அப்படின்னு பற்றி கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாக யோசிச்சு பார்க்கறது, நியூ ஐடியாவை தெரிஞ்சுக்கிறது, நியூ டீம் கூட போய் பார்க்கறது, நியூ பீப்புள் கூட கனெக்ட் பண்ணுறது, நியூ இண்டஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளோ விஷயங்கள் எக்ஸ்பெரிமெண்டலில் வரும். புரிஞ்சுதெல்லாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? யாருக்கெல்லாம் புரிந்தது? கிளியர் அப்படின்னா கிளியர் போடுங்க. கிளியரா இருக்கீங்கன்னா கிளியர் அப்படின்னு போடுங்க. ஏதாவது டவுட்ஸ் தானே டவுட் கேளுங்க. அப்போ எக்ஸ்பெரிமெண்டலா இருக்கும்போது நியூவா இருக்கிற விஷயங்களை நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. புரிஞ்சுதா? அடுத்து ரெகனைஸ் பேட்டர்ன்ஸ். அதாவது ரெகனைஸ் பேட்டர்ன்ஸ்னா ஒண்ணும் இல்லை. பேட்டர்ன் என்னது? ஒரு டிசைனா இருக்கலாம், இல்ல ஒரு ஐடியாவா இருக்கலாம், ஒரு லாகின் பண்ற மெத்தடா இருக்கலாம். ஓ ஓடிபி போட்டு லாகின் பண்றான், ஓ இங்க பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்றான், ஓ இங்க வந்து ஃபேஸ பார்த்தே லாகின் ஆயிடுது. இதுக்கு பேர் தான் பேட்டர்னிங். பேட்டர்னிங் மீன்ஸ் ஒரு ஆப்ல இருந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். இப்படிலாம் ஒரு விஷயம் டிசைன் பண்ணலாம். இந்த ட்ரெஸ்ஸோட பேட்டர்ன் ரெட் கலர்ல இருக்குது, இந்த பேட்டர்ன் இப்படி இருக்குது. பேட்டர்ன் மீன்ஸ் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் மெனி திங்ஸ். அவங்க பிஹேவியரை பத்தி புரிஞ்சுக்கிறது, டிசைனை பத்தி புரிஞ்சுக்கிறது, ரெட் போட்டா இப்படி இருக்கும், செவப்பு போட்டா இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறது. Recognize the pattern. Pattern means understanding the designs. Understanding the designs. Okay. அடுத்து value across the spectrum, influence input and input, and finally be able to utilize this commonalities build solution. அதாவது உங்களுடைய சுத்தி, உங்க ஆப் சுத்தி இருக்கிற, உங்களுக்கான ஐடியாவை சுத்தி இருக்கிற நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு வந்து உங்களுடைய ஐடியாவுக்கு அதெல்லாம் இப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ லாகின் உங்க ஆப்புக்கு வைக்க போறீங்கன்னா ஒரு 10 ஆப்ல போய் லாகின் போய் பார்த்துட்டு வரலாம். சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ வாட் இஸ் ரெகனைஸ் பேட்டர்ன்? ரெகனைஸ் பேட்டர்ன் மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த காமன் திங்ஸ், இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ் ஃப்ரம் அதர் ஆப்ஸ், அதர் ப்ராடக்ட், அதர் திங்ஸ். இது மாதிரியான விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு வரும். This is what recognize pattern. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா curiosity. Okay, willing to ask more question. இப்போ நான் கேட்பேன், என்னுடைய ப்ராடக்ட் மேனேஜர் ஏதாவது சொல்லுவாங்க, hi, I have a curiosity to ask that how it is happening. Questions கேட்க, silly or even a common basic questions, crazy questions, ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டுருங்க, தப்பு கிடையாது. எப்படி இது ஒர்க் ஆகுது, ஏன் ஒர்க் ஆகணும், எதுக்காக ஒர்க் ஆகணும்? சார் கேள்வி கேட்டா அடிப்பாங்க சார். கேள்வி கேட்டா கேள்வி கேட்குறியா நீ என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறேன்னா நீங்க ஒரு டிசைனரா இருக்கணும். என்ன கேள்வி கேட்குறீங்க, எது கேள்வி கேட்குறீங்க, அது ரொம்ப முக்கியம். கேள்வி கேட்காம எதுவுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ ஆஸ்க் கொஷின்ஸ். As a UI UX engineer, you need to ask questions. If you are not asking question, that's it. Correct? It's going to be done. That's it. ஸோ அப்போ கியூரியாசிட்டியா 4 கொஸ்டின் கேட்க ட்ரை பண்ணுங்க, தப்பு கிடையாது, எப்பயுமே கேளுங்க. அந்த 5 கொஸ்டின்ஸ், இந்த 5W 1Hன்ற விஷயத்தை எப்பயுமே மறந்துடாதீங்க. யூ ஹாவ் டு கீப் இட் இன் யுவர் மைண்ட் செட் எப்பயுமே.
அண்ட் தென் ஒரு ஐடியா உருவாக்குறதுக்கு ஸ்கெட்ச் ஸ்டாமிங் ரொம்ப முக்கியம். சரியா? ஒரு ஐடியாவை வந்து வரைஞ்சி பார்க்கணும். பிளானிங் வரைஞ்சி 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 பார்க்கணும். என்கிட்ட புக்கே இருக்கு, வரைஞ்சி பார்த்ததில்ல. நான் இதுவே 3 புக் போட்டேன் இந்த கம்பெனில. 3 நோட் புக்கு. அப்படியே வரைஞ்சி வரைஞ்சி ஐடியாவை காட்டுவேன், ஓகே பண்ணுவாங்க, அடுத்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், சக் சக்ன்னு போயினே இருக்கும். ஸ்கெட்ச் ஸ்டாமிங், அதுக்கு பேர் என்னது? ஸ்கெட்ச் ஸ்டாமிங். உங்களுடைய டீம் கூட சேர்ந்துலாம் ஒர்க் பண்ண மாட்டீங்க, நீங்களாவே டிசைன் பண்ணி ஒரு ஐடியாவை கொண்டு வருவீங்க. ஸோ அப்போ ரஃப் ஸ்கெட்ச் டயக்ராம் போட்டு வைக்கிறது, எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஞாபகத்துக்கு ஸ்கெட்ச் ஸ்டாமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவகேஷன், அதாவது லேட்ரல் திங்கிங்னு சொல்லுவோம். லேட்ரல் திங்கிங்னா அதான் சொன்னல, இந்த எலான் மஸ்க் தான் நம்மளுக்கு லேட்ரல் திங்கிங்ல வர முதல் பர்சன். அப்புறம் ஸ்டீவ் ஜாப்ஸ், முதல் ஸ்டீவ் ஜாப்ஸ், இரண்டாவது எலான் மஸ்க். உயிரோட இருக்கிறதுனால எலான் மஸ்க் சொல்றேன் உங்களுக்கு. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேட்ரல் திங்கிங்கான பர்சன் தான். சரியா? ஒரு டேப் ரெக்கார்டரை அழகா ஒரு குட்டியா ஒரு டிவைஸா மாத்தினவர் அவர். அப்ப பாத்துங்க, அவரு யோசிச்சாரோ இல்லையோ, அவங்க டீமையாவது யோசிக்க வச்சார்ல. லேட்டரலா கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிங்கயா, ஒரே மாதிரி யோசிக்காதீங்க, கேசட் போட்டு தான் பாட்டு கேட்கணும் கிடையாதுங்க, மெமரி கார்டு போட்டு கூட பாட்டு கேட்கலாம். உருவாக்குனாரா இல்லையா? லேட்டரல் திங்கிங். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயத்த பண்றதுன்றது ரொம்ப ஈஸி. ஓகேவா? மற்றவங்களால பண்ணவே முடியாது, அதை நீ பண்ணாதான் அது வந்து ஒரு ப்ராடக்ட். சொல்றது புரியுதுங்களா? மற்றவங்களால பண்ண முடியாது, ஆனா உன்னால பண்ண முடியும் அப்படின்னா அதான் நல்ல ப்ராடக்ட். எல்லாரும் பண்ற மாதிரி இருந்தா நீங்களும் அதே பண்ணீங்கன்னா இட்ஸ் நாட் ஈஸி திங் இல்ல. யோசிக்கலாம், இப்போ நான் இந்த 10:30 மணி வரை உட்காந்து படிக்கணுமா? எதுக்கு உட்காந்து படிக்கணும்? இந்த 9:30 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி 10:30 மணி வரை நான் படிக்கணுமா? அவசியமா எனக்கு இது? நீங்க நாளைக்கு ஒரு 1,00,000 ரூபா உங்களுக்கு சம்பளமா வரும்போது யோசிப்பீங்க, ஆமா இது அவசியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னைக்கு? அன்னைக்கு. இன்னைக்கு நீங்க போடுற இந்த 10 மணி, இந்த 1 hour எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களோட ஒரு படி முன்னாடி வர்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிஜமா தான் சொல்றேன், சும்மா தான் சொல்லல. இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. நீங்க டைம் போடுறீங்க, இவ்வளவு நேரம் நீங்க டைம் எடுத்து படிக்கிறீங்க, தூங்க போற டைமு, சாப்பிட வர டைமு, ஃபேமிலியை பார்க்குற டைமு, இங்க உட்காந்து நம்ம படிக்கிறோம், இந்த டைம்ல யூட்டிலைஸ் பண்றோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஒருத்தவங்களோட ஒரு படி முன்னாடி இருக்கீங்க நீங்க. லேட்டரலா திங்க் பண்றீங்க, எவன் 10 மணிக்கு உட்காந்து படிச்சுட்டு இருக்கான், எவன் 10 மணிக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான்? வி ஆர் லேட்டரல் திங்கர்ஸ் ஒன்லி. அப்ப யோசிச்சு பார்க்கணும், நம்மளோட அடிப்படையே நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாற்றி அமைக்கும் போது, நம்மளுடைய விஷயங்கள், பேசிக்கான விஷயங்களே வந்து மாற்றி யோசிக்கும் போது நம்ம கிட்ட ஒரு புது ஐடியாவோ புது விஷயமோ உருவாகும். சொல்றது புரிஞ்சுதுங்களா? வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இல்ல முடியாது முடியாது. முடியுமா? ஏன் முடியாது? எதனால முடியாது? ட்ரை பண்ணி பார்க்கலாமே. யோசிக்கலாம், ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், நிறைய வழிகள் இருக்கு ஒரு விஷயத்துல இருந்து நம்ம மணி மேக் பண்றதுக்கோ பணத்தை சம்பாதிக்கிறதுக்கோ. ஸோ பேசிக்கலி யூ ஹேவ் டு பி லேட்டரல் திங்கர், கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்ச் அசம்ஷன்ஸ். ஒண்ணும் இல்ல, காமனா ஒரு விஷயம் இப்படிதான் நடக்குது காலங்காலமா அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை போய் செக் பண்ணி பாக்குறது, நிஜமாலுமே இப்படிதான் நடந்துட்டு இருக்கா, வேற மாதிரி இருந்தா என்ன வருது? அப்போ யூ ஹாவ் டு செக். அப்போ அசம்ஷனே இல்லாம தான் நம்ம ஒர்க் பண்ணணும். தெர் இஸ் நோ அசம்ஷன். யூஐ யூஎக்ஸ் டிசைன் பொறுத்த வரையும் நோ அசம்ஷன், எக்ஸாக்ட் டேட்டா இருக்கணும், இப்படி இருந்தால்தான் ஒர்க் பண்ணணும். ஆனா யூசர் இப்படிதாங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சு அப்படி அந்த அசம்ஷன்ல ஒர்க் பண்ணக்கூடாது. தெர் இஸ் நோ அசம்ஷன் இன் த யூஎக்ஸ், இட் ஷுட் பி எக்ஸாக்ட் டேட்டா. இப்படிதான் நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும் நீங்க. அப்போ உங்களோட அசம்ஷன்ஸ் எல்லாத்தையும் கில் பண்ணணும். இங்க கில் யுவர் அசம்ஷன்ஸ், வேலிடேட் த அசம்ஷன். வேலிடேட் பண்ணிட்டு வா, வேலிடேட் பண்ணு, ஆமாங்க உண்மைதாங்க, ஃபைன். சொல்றது புரிஞ்சுதா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைன் ஸ்டார்மிங் அண்ட் பிரைன் ரைட்டிங்.
ஸோ பிரைன் ஸ்டார்மிங்னா குரூப் ஆஃப் பீப்புள் டுகெதர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு ப்ராப்ளத்தை பற்றியோ இல்லை ஒரு ஐடியாவை பற்றியோ இல்லை ஒரு விஷயத்தை பற்றியோ இல்லை நியூவாக வரப்போகிற எதனா ஒரு ப்ராசஸை பற்றியோ எதை பற்றியோ குரூப்பாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆளுக்கு ஒரு ஐடியாவை தூக்கி போட்டு அதை எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அதுக்கு பேர் பிரைன் ஸ்டார்மிங் நான் சொல்லியிருக்கேன். பிரைன் ரைட்டிங்னா உங்ககிட்ட ஸ்டிக்கி நோட்டு பேப்பர் பேனா கொடுத்துருவாங்க, நீங்களே எழுதுறீங்க, செவுத்துல போய் ஒட்டுறீங்க, எழுதுறீங்க, செவுத்துல போய் ஒட்டுறீங்க, 10 நிமிஷம் டைம். தட் இஸ் பிரைன் ரைட்டிங். அப்புறம் பாடி ஸ்ட்ராமிங்னு ஒன்று இருக்குது. ஒரு வேலையை பண்ண வைப்பாங்க, அந்த பண்ணும்போது உங்களை கவனிப்பாங்க, அதுக்கு பேர் பாடி ஸ்ட்ராமிங் சொல்லுவாங்க. இதெல்லாம் புதுவிதமான ஐடியாக்களை உருவாக்குறதுக்கான வழிகள். ஐடியாவே வரமாட்டேங்குது ப்ரோ, பிரைன் ஸ்டார்மிங் பண்ணுங்க ப்ரோ, வந்துடும். பிரைன் ரைட்டிங் பண்ணுங்க ப்ரோ, வந்துடும். குரூப்பா உட்காந்து ஏசிங்க ப்ரோ, வந்துடும். இதான் ப்ராசஸ் பாஸ். நெக்ஸ்ட், worst possible ideas. அது என்ன ப்ரோ worst possible ஐடியானா, டிசைனை பொறுத்த வரையும் UI UX பர்சனா there is no bad idea. Okay, every idea is idea only for me. நான் அந்த பேட் ஐடியாவை எடுத்து வச்சாதான் அதை விட கீழேயா நான் போக மாட்டேன். இவ்வளவு மொக்க ஐடியா, இது ஆல்ரெடி வந்துச்சு, நமக்கு இதை விட மேலதான் போகும். அப்போ you need to produce a bad idea, good idea, whatever it is. நீங்க வந்து அது வேல்யூபிளான ஐடியாவா இல்லையான்றதை விட எனக்கு பெஞ்ச் மார்க் தேவை. மொக்க ஐடியாவுக்கு பெஞ்ச் மார்க் தேவை, கரெக்டா இல்லையா? இல்லைன்னா அதை விட கொஞ்சம் கம்மியா யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இதெல்லாம் மொக்க ஐடியா இப்படியே இருக்கட்டும், இதை விட மேல் பக்கமா யோசி. அப்போ ஐடியாஸ் ஆர் ஐடியா. ஒஸ்ட் ஐடியா அது பாசிபிள். ஒஸ்ட் பாசிபிள் ஐடியா மீன் எந்த ஐடியா வந்தாலும் ஓகே தானே, எடுத்து வச்சிருவேன். அப்போ இந்த ஐடியாவுக்கு மேல யோசி. தட் இஸ் வாட் ஒஸ்ட் பாசிபிள் ஐடியாஸ். ஓகே, இதுக்கப்புறம் ஸ்கேம்பர்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம், சரியா? ஸோ அது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்க மைண்டை நீங்க ஒரு இன்ஜினியரா ஒரு ஐடியாவா ஜென்ரேட் பண்றதுக்கு, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய வகைகள், சரியா? நாளைக்கு உங்களை வந்து ஐடியா ஜென்ரேட் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன்னா, இல்லை பீப்புள் யாராவது சொல்றாங்கன்னா, சார் ஐடியா ஜென்ரேட் பண்ணது எனக்கு தெரியாது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு மெத்தட் பார்த்துருக்கீங்க, உட்காந்து பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? கிளியரா இருக்கீங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? கிளியரா இருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு போடுங்க. டவுட் இருந்ததுன்னா டவுட் கேளுங்க. சொல்லுங்க, ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட்? கிளியரா இருக்கீங்களா? என்ன பிரியா ஓகே தானே? பௌமியா, புருஷோத், குணவதி, நிஷா, ராஜேஸ்வரி, காயத்ரி, புது நேமா இருக்கு காயத்ரி, அஸ்வினி, நீங்களா? ஓகே guys, சூப்பர். hope you people are doing LinkedIn post நினைக்கிறேன், பண்றீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணலன்னா தயவு செய்து பண்ணுங்க கைஸ். நான் கொஞ்சம் பார்க்கல லிங்க்டினை கொஞ்ச நாளா. பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நம்மளோட ஐடியேஷன் செஷன் முடிய போகுது. அடுத்து நம்ம யூஐக்குள்ள போக போகிறோம். இன்னும் ஒரு 2 சப்ஜெக்ட் இருக்கு. யூஎக்ஸ் இது யூராஸ்டிக் எவாலுவேஷன் இருக்குது, யூஎக்ஸ் லா இருக்குது. அப்படியே முடிச்சு